இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் த. எல்லாமல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை வணங்கி, எல்லாமல்ல வெற்றிவேல் முருகன் பெருமானுடைய திருவடியை வணங்கி, திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சார்பாக இன்றைய தினத்திலிருந்து ஒரு 3 நாள் அண்ணாமலையாரின் அற்புதங்கள் என்கின்ற தலைப்பில் அடியேன் பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். இந்த விசிராந்தி என்று சொல்லக்கூடிய முதியோர் இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும், எனக்கு பாட்டி வயசில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அனைவருமே அம்மா ஸ்தானம்தான். அம்மானாவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பாட்டின்னு சொன்னால் எல்லாருக்குமே கொஞ்சம் கோபம் வருமா, எங்களுக்கு என்ன அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பா இல்லையா? அதனால் நீங்கள் எல்லோருமே தாய்மார்கள். உங்களுடைய முன்னிலையில் நான் நிறைய பேசணும்னு நிறைய டைம் கணேசன் சார்கிட்ட சொல்வேன். ஆனால் அந்த மாதிரி எப்பவும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசிராந்தி என்பது ஒரு தாய் வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி. அதனால் உங்கள் முன்னிலையில் இன்றைய தினத்தில், ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது கார்த்திகை தீபத்திற்கு, அதனால் அண்ணாமலையாருடைய அற்புதங்கள் என்னென்னலாம் அவர் செய்திருக்கிறார், அந்த திருவண்ணாமலை தலத்தில் என்னென்னலாம் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நாம் ஒரு 3 நாள் சிந்திக்க போகிறோம். இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் விசிராந்தியில் கிடையாது. இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? திருவண்ணாமலையில் இருக்கீங்க. எல்லாரும் திருவண்ணாமலை தலத்திற்கு. ஏன்னா நான் நேற்றைக்கு தான் வந்தேன் திருவண்ணாமலையிலேருந்து. சரி, நான் மட்டும் வந்துட்டேனே, உங்களெல்லாம் கூப்பிட்டு போக வேண்டாமா? அதனால தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் உங்களை எல்லாரையும். அதனால திருவண்ணாமலை, பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்து நினைத்தால் முக்தி தரக்கூடிய தலம் திருவண்ணாமலை, இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் காசியம்பதி. இது 5 முக்தி தரக்கூடிய தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு மனிதர் எந்த இடத்தில் இருந்தாலும் நினைத்தால் முக்தி குடிச்சிருவார். அப்பேற்பட்ட ஒரு தலம். சரி, மனிதர்களுக்கு தான் தராரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம பேசுகிற பொழுது திருவண்ணாமலைன்னு பேசுகிறோம் இல்லையா? அப்போது இந்த நாயோ நரியோ எறும்போ பல்லியோ பூரானோ பாம்போ அந்த கிளி செடி கொடி மரம் இதெல்லாம் கேட்கும் இல்லையா? அப்போது அந்த திருவண்ணாமலை அப்படின்னு கேட்டால் முக்தி கிடைச்சுடுதான். எது? இந்த மரம் செடி கொடி புல் பூண்டு இதெல்லாம் கேட்குது இல்லையா? இது எல்லாம் கேட்டாலே முக்தி கிடைச்சுடுதான். அப்போ பாருங்க எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு திருவண்ணாமலை. அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம பேசுறோம்னா இதுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் முன் ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியம். இதை கேட்கறதுக்கு கைத்தட்டிக்கோங்க நீங்களே. ஏன்னா ரொம்ப பேர் மனசுல எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்பீங்க, என்ன பாவம் பண்ணுமோ தெரியல இங்க வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணத்தை தவிர்ப்பதற்கு இது ஊக்குவிக்கும்ன்றதுக்காக தான் இந்த வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை கேட்பதற்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்கின்றோம்.
இதை கேட்கறதுக்கு. அப்போ அவ்வளவு சிறப்பு வந்து திருவண்ணாமலைக்கு உண்டு. அப்போ அந்த திருவண்ணாமலையில சில சில அற்புதங்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நடந்த அற்புதத்தை எல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம். முதல்ல திருவண்ணாமலை எப்படி உருவானது? கிட்டத்தட்ட நான் சொல்லல, நாசா விஞ்ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே திருவண்ணாமலை இருந்ததாக புராணங்கள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் சொல்லுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, 5 லட்சம் ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே திருவண்ணாமலை இருந்திருக்கின்றது. 5 லட்சத்துக்கு முன்னாடி. அப்போ சரி, இப்பயும் இருக்கா ஒரு கேள்வி வருது எல்லாரும் மனசுலையும். அப்ப இருந்ததுங்க, இப்ப இருக்கா? இப்பயும் இருக்கின்றது. அதுல ஒரு பாறையை எடுத்து நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நெருப்புக்கு ஒரு தலம், நீருக்கு ஒரு தலம், எல்லாம் ஒவ்வொரு தலம் சொல்றோம் இல்லையா? நெருப்புக்கு திருவண்ணாமலை, நீருக்கு திரு ஆனைக்காவல், காற்றுக்கு ஸ்ரீ காளகஸ்தி, ஆகாயத்திற்கு சிதம்பரம், மண்ணுக்கு காஞ்சிபுரம். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மண் தலம் காஞ்சிபுரம், ஆகாயத்தலம் சிதம்பரம், நெருப்பு தலம் திருவண்ணாமலை, வாயு தலம் திரு காளகஸ்தி, நீர்த்தலம் திரு ஆனைக்காவல். எப்படி பஞ்ச தலங்கள் என்கின்றது முக்தி தருகிறதோ அதே போல இந்த ஆகாயத்தலம் பஞ்சபூத தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நெருப்பு தலமாக இருக்கிறது. இப்ப அந்த பாறையை கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணார்கள் நாசா விஞ்ஞானிகள். அப்போ அதுல 100 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கும் அந்த பாறையில இருக்கக்கூடிய துகள்ல வெப்பம் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த பாறையில் இருக்கக்கூடிய வெப்பத்தில் இன்னைக்கும் 100 டிகிரி அந்த பாறையினுடைய துகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ண பொழுது அதுல இன்னைக்கும் 100 டிகிரி வெப்பம் அப்படியே இருக்கிறது. சரி, இந்த பாறை எப்ப இறுகி இருக்கும் ஒரு கேள்வி வருது. ஒரு காலத்துல இந்த டிவிங்கள் எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, எரிமலை வெடிக்குது எரிமலை வெடிக்குதுன்னு. அது மாதிரி ஒரு காலத்தில் எரிமலையாக இருந்து அது சாந்தமடைந்து அந்த சாந்தத்திற்கு பிறகு இப்பொழுது பாறையாக இருக்கின்றது. அப்போ அந்த பாறையினுடைய வயது என்ன? 5 லட்சம் ஆண்டு காலம். அப்ப எத்தனை தலைமுறை போயிருக்கு? 5 லட்சம். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் தலைமுறை. ஒரு ஆளுக்கு 100 வயசுன்னு வச்சுப்போம், சராசரி 100 வயசு. ஒரு 50 லட்சம் தலைமுறை போயிருக்கா? அப்ப 50 லட்சம் தலைமுறையும் வணங்கி 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 அண்ணாமலையாருடைய திருநாமத்தை சொல்லி 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 முக்தி அடைந்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள்லாம் கூட என்ன கேட்கணும்? இந்த அண்ணாமலையாருடைய எதை கேட்குறீங்க? புராணத்தை கேட்கின்ற பொழுது இறைவா, நோயுற்று அடராமல் நொந்துவனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி ஒன் போரூரையா உன் திருவடி கீழ் வைப்பாய் என்னை. தினமும் இந்த பிரார்த்தனை பண்ணிடுவோம். நான் சொல்லல, பக்கத்தில் நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்போரூர் தலம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு அடியார் இருந்தார், சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியார். அவர் திருப்போரூர் சன்னதி முறை அப்படின்னு ஒரு பாடல் பாடியதில் அவர் சொல்றார், நோயுற்று அடராமல் நொந்துமனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் என்னைன்றார். அப்படி கேட்டுக்கணுமா இறைவன்கிட்ட? அப்போ சரி, நம்ம கிட்ட எல்லாம் அவர் டைரக்டா முருகர்கிட்ட பேசினார், கேட்டார். நாமெல்லாம் முருகர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு பொறுமையும் இல்லை, அந்த அளவுக்கு இப்போ வயசும் போதாது, அந்த அளவுக்கு இப்போ பக்குவமும் நமக்கு இல்லை, அதுக்குரிய கால நேரமும் இல்லை. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம்? திருவண்ணாமலை சரித்திரத்தை கேட்டுக்கொள்ளலாம். அப்போ நமக்கெல்லாம் என்ன கிடைக்குமா? முக்தி கிடைக்குமா? இந்த சரிதம் எல்லாம் கேட்டா என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. முக்தினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நேரமா இந்த அம்மா முக்தி முக்தின்னு சொல்லின்னு இருக்கே, அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்விக்கு பதில்தான்
பிறவாய் ஆக்கைன்னு அர்த்தம். பிறந்தா தானேங்க காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும். அது மட்டும் இல்லை, நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல கணவர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வேணும். பார்க்குறதெல்லாம் நமக்கே வேணும்னு தோணும் இல்லையா? இந்த மனசுக்கு ஏதாவது எல்லை உண்டா? இல்லை இல்லை. அதனால என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்க தோணும். ஆசைக்கு அளவு கிடையாது. அதாவது நச்சி பொய்கை அப்படின்னு பாரதத்தில் ஒரு இடம். தர்மராஜா 4 தம்பியும் இறந்து போயிட்டாங்க. அந்த 4 தம்பியும் இறந்துட்டதுக்கு அப்புறமா இவரும் இறந்து போகலாமன்னு அந்த விஷத்தண்ணி எடுத்து அப்படி குடிக்கலான்னு போகும்பொழுது மரத்தில் இருந்து யமதர்மராஜா அசரீதியாக இருந்து ஒரு சில கேள்வி கேட்குறார். அப்போ அதில் சொல்லுகிற பொழுது அப்போ அவர் நிறைய கேள்வி கேட்டார். இந்த உலகத்தை விட பெரியது எது, இந்த பூமியை விட கனமானது எது, இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே வந்தார். அதற்கு பதில் சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்படி சொல்லிகிட்டே நம்ம 1 கோடி கேள்வி கேட்டார். 1 2 அல்ல, எவ்வளவு? 1 கோடி. 4 தம்பி இறந்துட்டு இருக்கிற பொழுது 1 கோடி கேள்விக்கு பதில் சொன்ன ஒரே ஒருத்தர் யாரான்னு கேட்டால் தர்மராஜா. நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? போடா, என் தம்பிகள் இறந்து கிடக்கின்றார்கள், இப்பொழுது வந்து எதையோ கேட்டு சும்மா என்ன சொல்லியிருப்போம்? வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாத அப்படின்னு இருப்போம். எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றாத அப்படின்னு இருப்போம். இன்னும் என்னென்ன சொல்லுவோமோ, நமக்கெல்லாம் இந்த பழமொழி எல்லாம் சொல்வீங்களையே, அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொல்கிறார், தான் கற்ற கல்வியை பிறருக்கு 4 பேருக்கு அது உதவும். ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த விஷத்தண்ணியை குடித்து இறந்து விட போகிறேன். அப்படி இறந்து விட்ட பிறகு நான் கற்ற கல்வி யாருக்காவது பயன்படலையா? இப்போ சந்தேகம், அவருக்கு தெரியாததை தான் அவர் கேட்குறேன்னு சொல்கிறார். அந்த அசரீதி என்ன சொல்லுது? எனக்கு தெரியாததை உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், உனக்கு தெரியுமானால் விடை சொல். சரி கேளுங்க. அப்போ தான் அது சொன்னது, இந்த பூமியில் அருகம்பிள்ளை காட்டிலும் எது அதிகம்னார். இந்த பூமியில் இருக்கிற அருகம்பிள்ளை எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அதை விட அதிகம் எதுன்னார். அதுக்கு தர்மராஜா அதை விட அதிகம்னு ஒன்று இருக்கா? இப்போ ஒரு கேள்வி வரும், அதை விட எதையா அதிகமாக இருக்குது? இருக்கும். என்னடான்னு கேட்டால் 2 இருக்குன்னார். என்ன? மனிதனுடைய கவலையும் மனிதனுடைய ஆசையும். என்ன இருக்கு? மனிதர்களுடைய கவலையையும் மனிதர்களுடைய ஆசையும் இருக்கு என்று சொன்னார். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருகம்பிள்ளை காட்டிலும் கவலைகள் அதிகமா இருக்கு, ஆசை அதிகமா இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆசை அத்தனையும் துறந்துடணும். இந்த ஆசை அத்தனையும் துறந்துடணும். அதுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்றேன் பாருங்க. பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார். பட்டினத்து செட்டியவர். செட்டினாவே கெட்டிம்பாங்க. ஆற்றுல போட்டால் கூட அளந்து தான் போடுவாருன்னா. அவ்வளவு சீக்கிரமாக எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாதவர்கள்னு ஒரு உண்டு. தர்ம காரியம் அதிகமாக செய்தவர்கள் யாருன்னா செட்டியார் சமுதாயத்தினார். அதுக்காக அவங்க கம்யூனிட்டியை தூக்கி சொல்கிறேன்னு இல்லை, பட்டினத்தாரை சொல்லுகிற பொழுது சில வரிகளை சொல்கிறோம். அப்போது அவருக்கு காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கேன்னு சொன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா, சரி அப்படியா, அப்போது நம்ம இறந்து விட்ட பிறகு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, இடைநடவே வருவது தான் இந்த செல்வம் எல்லாமே. 9 கோடி ரூபாய் சொத்து எத்தனை வருஷத்திற்கு முன்னாடின்னு கேட்டுக்கணும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி. எவ்வளவு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் அப்படி போட்டு விட்டார். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே, அந்த ஊசி கூட, காது அருந்து போன ஊசி கூட உன் பின்னாடி வராததற்கு எதற்காக இவ்வளவு செல்வம்? வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு ஒரு கோமணத்தை கட்டிட்டு புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட உடனே அம்மா சொன்னாடே, அப்பா எனக்கு கொல்லி வைக்கணும், ஒரே பையன். சரிம்மா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன். அந்த அம்மா அதுக்கப்புறம் காலமானா அந்த ஒரு 10 பாடல் பாடியிருப்பார் அம்மாவுக்குன்னு. 10 பாடல்கள் பாடியிருப்பார். அப்படி எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முற்றும் துறந்து போச்சு, எல்லாம் துறந்துட்டார். இதுக்கு மேலே செத்தாரை போல இருக்கும். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், தெருக்கு அழைத்தாலும் போகேன், என் தேகம் இழைத்தாலும் போகேன் இனி அப்படின்னு சொன்னவர் அவர். சாப்பாட்டுக்காக யார்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன், அன்போடு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வான்னு கூப்பிட்டாலும் அந்த வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன்.
நான் இருக்க, அததான் இருக்கும் இடம் தேடி என் பசிக்க அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால். என்ன போடுறவங்க சில பேர் இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா காஃபி கொடுத்தாங்கல்ல, அன்போடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி கொடுக்குறாங்க, இந்தா அப்படின்னு வைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கு. சில பேர் சொல்லாமையே வச்சுட்டு போவா, அப்படி தொட்டுன்னு உண்டா இல்லையா? நம்மள இதெல்லாம் பார்த்துருப்போம் வாழ்க்கையில. அப்போ உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், தெருக்க அழைத்தாலும் போகேன். ஐயா எங்க அன்னதானம் பண்றோம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க, இல்லை எங்க வீட்டில் போடுறோம் வாங்கோ, இல்லை அப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன். இந்த சரி சாப்பிடலன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? நீங்கள்லாம் 16 வயசு நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கெல்லாம் இப்போ 16. அப்ப நீங்க என்ன அழகா இருந்திருப்பீங்க. உடை என்ன, நடை என்ன, பாவனை என்ன, முகம் என்ன, அழகு என்ன, கொஞ்சம் துணி விலகி இருந்தா, மேட்சிங் இல்லைன்னா அதெல்லாம், அப்புறம் இந்த தலை கொஞ்சம் கலைஞ்சி இருந்தா, முதல்ல இந்த வெள்ளை முடி வந்தா, எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு, இதையெல்லாம் நினைச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அந்த நாட்கள் அப்போ. ஆனா இப்ப இருக்கக்கூடிய வயோதிக பருவம் என்று ஒன்று இருக்கு இல்லையா, இவ்வளவு இருக்கு இல்லையா? அப்போ இவ்வளவும் இருக்கின்ற பொழுது அந்த பட்டினத்தார் என்று சொல்லக்கூடியவர் காதற்ற ஊசியும் வாராத கண்களை 9 கோடியை தூக்கி போட்டார், எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப சொல்ற கூப்பிட்டாலும் வரமாட்டேன், இந்த உடம்பு தேகம் இழைத்து விடும். பாலா தேனா தயிரா மோரா ஊத்தி வளர்த்த இந்த உடம்பு இழைச்சி போனா கூட 16 வயசுல எல்லாரும் அழகா இருப்போம், 95 வயசுல அழகா இருப்போம்னா கேட்டாது. மனம் அழகா இருக்கும், உடம்பு அழகா இருக்குமானா இருக்காது இல்லையா? ஆனா 16 வயசுல பார்க்கிறவர்கள் அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணு நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனா 95 வயசுல பார்க்கிற பொழுது என்ன தோணும், அந்த அம்மா ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் என்று தோணும். இதான் வித்தியாசம் மனிதர்களுடைய குணாதிசயத்திற்கு. இப்ப இவருக்கு என்ன தோணுது, இந்த உடம்பு இழைத்து போனாலும் போக மாட்டேன், யார் வீட்லயும் போய் அம்மா போடுன்னு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரி கொடுக்கறத கொண்டு வந்து யாராவது கொடுப்பா, அதை சாப்பிடுவார். அப்படியே போச்சு, காலங்கள் போச்சு. ஒரு நாள் வெறப்பு மேல தலை வச்சு அப்படி படுத்துன்னு இருக்கார். இது எதுக்கு சொல்றேன்னா, முக்திக்கு உரிய கதை, நல்ல நினைவு வச்சுக்கணும். திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு, நினைத்தால் முக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீங்கெல்லாம் என்ன துறக்கணும்ன்றதுக்கு நான் அந்த உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் என்ன துறக்கணும், ஏன்னா நம்ம மனசுல ஆசையும் கவலையும் அதிகமாக இருக்கு, ஆசையும் கவலையும் அதிகமாக இருக்கின்றது. அந்த ஆசையும் கவலையும் துறந்தால் தான் முக்தி கிடைக்கும். அந்த ஆசையும் துறந்துடணும், கவலையும் துறந்துடணும், ரெண்டுமே துறக்கணும். ரெண்டும் துறந்தால் முக்தி கிடைக்கும். இப்ப அந்த ரெண்டத்தையும் எப்படி துறப்பது? ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்குரிய பதிலை பட்டினத்தாரனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அவ்வளவுதான். இப்ப அவர் சொல்றார், தலை மேல வெறப்பு மேல தலை வச்சு படுத்துன்னு இருக்கார். 2 பெண்கள் தண்ணி எடுக்க போனார். ஒரு பெண் சொல்றா, இவர் தாண்டி பட்டினத்தார், 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போனவர், இந்த மகானை பார்த்து கும்பிடு போட்டுக்கோ, ஐயா சுவாமி வணக்கம்னு சொல்ல. அடிபோடி. அந்த கூட இருக்கிற பெண் சொன்னா, அவளுக்கு வயசு 16 தான். அந்த பெண் சொல்ற, அடிபோடி, இவராவது மகானாவது. அடியே 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போனவர், அம்மாவினுடைய பாட்டு பாடி அம்மாவை கட்டைய வச்சு எரிக்கிற பொழுது எங்க அம்மாவுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் என்று சொல்லி அம்மாவினுடைய உடம்பை வாழமட்டையால வச்சு பற்ற வைத்தவர், பாட்டாலேயே பட்ட வச்சவர். அதெல்லாம் அது எல்லாரும் தான் சித்தர்கள் கூட தான் பண்ணுவா. இந்த சித்து வேலை பண்றானே அவன்லாம் கூட பண்ணுவா. முற்றும் துறந்த ஞானிடி எல்லாத்தையும் திறந்திருக்கிறார். தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தை இன்னும் துறக்காமல் இருக்கின்றார். யோசிச்சு பாருங்க, தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தை துறக்காததனாலேயே பட்டினத்தாருக்கு பல ஆண்டு காலம் சிவபெருமான் முக்தி தரல. திருப்பி போயிட்டு தண்ணி குடத்தை தூக்கிட்டு 2 பேரும் திரும்பி வந்தா. ரமா இப்ப பாருடி தலை கீழே வச்சுட்டு இருக்கா, இப்பயாச்சும் முக்தி கிடைச்சிடுமா அப்படின்னா, அதுக்கு அந்த கொஞ்சம் ஏடா கூடமா பேசினா இல்லையா, அந்த பெண் சொல்ற 99.9% முக்தி போச்சு.
இன்னும் 1% பேலன்ஸ்டின்னா. என்னடி சொல்ற? தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தை தாண்டி இப்போ திறந்திருக்கிறாரு. ஆனால் அந்த காது என்று சொல்லக்கூடிய செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்கின்ற இந்த காது ஓப்பனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஊரார் நம்மை பற்றி என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்கின்ற எண்ணத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம 2 பேரும் பேசினதை கேட்டுட்டு இப்ப தலை கீழே போயிருக்குடி. அப்போ இந்த ஊரார் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறான்ற இதை கேட்டுண்டு தாண்டி இன்னும் இருக்கிறார். அப்பன்னா என்னன்னு யோசிங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இந்த மனம் இருக்கே செத்தாரை போல இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? செத்தாரை போல இருக்கணும். அந்த அம்மா என்ன சொல்றா, இந்த அம்மா என்ன சொல்றா, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எதுக்கு ஆசைப்படுறா, இவங்க எதுக்கு ஆசைப்படுறா, அதெல்லாம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் இறைவன் நமக்கு என்ன படி அளந்தாரோ அது கிடைக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியதை எவராலும் தடுக்க முடியாது. எவர் தடுத்தாலும் இறைவன் தர வேண்டியதை கண்டிப்பா எவராலும் கொடுக்க முடியாது. இதுதான் நிஜம், இறைவனை தவிர. அப்போ ஒரு வெறப்பு மேல தலை வச்சிருந்ததை படுக்கிட்டு இருந்ததுக்கு அதுக்கே அந்த ஆசைக்கே துறவரத்தை கொடுக்கலன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசைக்கு எல்லாம் எப்படி துறவரம் கிடைக்கும்? ஏன்னா முக்தி என்பது சாதாரணம் அல்ல. இந்த கதை கேட்டா மட்டும் முக்தி கிடைச்சிரும் நினைக்க கூடாது. இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியதை சுத்தம் செய்வதற்கு தான் இந்த கதை. இப்போ நான் சொல்கிற கதையெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ஆன்மாவை இதில் நிறைய அழுக்கு குப்பை எல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். ரொம்ப குப்பை கிடங்கா இருக்கு. அந்த குப்பை எல்லாவற்றையும் தூக்கி எறிவதற்கு இந்த கதைகள், அவ்வளவுதான். அப்போ தூக்கி எறிந்தவர்களுக்கு முக்தி, தூக்கி எறிந்தவர்களுக்கு முக்தி. இந்த அப்போ தூக்கி எறியாதது யாரு? யாரெல்லாம் தூக்கி எறியலையோ, இன்னும் இங்கே நிறைய அழுக்குகளை சேர்த்து வச்சுருக்கோமோ அவளுக்கெல்லாம் நான் கூட தான் திருவண்ணாமலை புராணத்தை 25 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். படித்து என்ன பிரயோஜனம்? பக்கத்து வீட்டுக்காரம்மா கையை அறுத்துக்குச்சின்னு சொல்லி அம்மா வெத்தலை பாக்கு போடுறியே கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுன்னு கேட்டா டப்பா நிறைய சுண்ணாம்பு வச்சுட்டு இருக்கா. அந்த சுருக்கு பையன்றதுல அதில் இருக்கு. ஆனால் எடுத்து கொடுத்தா சுண்ணாம்பு குறைஞ்சி போயிடுவேன்னு அடியே அலுமேலு அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்ட தாண்டி நானே சுண்ணாம்பு வாங்கி போட்டேன், நீயும் கொஞ்சம் போய் அங்கேயே வாங்கி வச்சு போடின்னா தொட்டு போட்டுக்கிற சுண்ணாம்பியே உன்னால துறக்க முடியலன்னா இறைவன் எப்படி உனக்கு 25 வருஷமா நான் அண்ணாமலையார் புராணம் படித்து என்ன பிரயோஜனம்? எனக்கு கொடுத்துருவாரா? அப்பனா என்ன ஒதுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். எது? ஒன்று ஆசையை துறக்கணும், இன்னொன்று மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை துறக்கணும். நிறைய தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டோம். இப்போதைக்கு இறைவன் நமக்கு இருக்க இடம் கொடுத்திருக்கிறார், உண்ண உணவு கொடுத்திருக்கிறார். இந்த 3 வேளை உணவு இல்லாத வெளியில எவ்வளவோ துன்பப்படக்கூடியவர்கள் நீங்க ஒன்றும் பெருசா எங்கேயும் போய் பார்க்கணும்னு அர்த்தமே இல்லை. பக்கத்தில் இங்கிருந்து கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா சர்ச்சு ஒன்று இருக்கு. அந்த சர்ச்சு வாசல்ல எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கான்னு யோசிக்கணுமா இல்லையா? அப்போ இறைவன் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க புண்ணியம்? இந்த மாதிரி புராணம் கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி புராணம் கேட்டிருக்கீங்க, படிச்சிருக்கலாம். இல்லை இறைவனிடத்துல ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள்லாம் பேசி இருக்கலாம். ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக சாவித்திரி அம்மாவினுடைய மூலியமாக உங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரு கைத்தட்டிங்க. அவங்க மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை துறக்கவில்லையானால் உங்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு புண்ணியமான இடம் கிடைச்சிருக்குமானா இல்லை. அப்போ யோசிக்கணும். ஒரு பெண் எவ்வளவு வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு பெண் உதாரணம். அதுக்கு வேற எங்கேயும் வேண்டாம், அவங்களையே நீங்கள்லாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். அதனால ஆசை, அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் அத்தனையும் துறந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்குமா படுக்கையிலேயே இருந்தது? 8 வருஷம் அவங்கள அந்த ரூம்ல வச்சுட்டு இருப்பாங்க.
நாங்கள் எல்லாம் வந்து நிகழ்ச்சி பண்ணும்போது அந்த ரூமில் போய் பார்த்துட்டு ஒரு தேவாரம் படிச்சுட்டு வெளியில் வருவோம். 8 வருஷம் ஒரு அம்மையார் நினைவில்லாமல் இந்த விசிராந்தியை வளர்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நம்மெல்லாம் யோசிக்க வேண்டாம், ஏதாவது சாதிக்கணும். அப்போ அவங்க மனசில் எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கலாம், எவ்வளவு கவலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையும் துறந்து ஒரு 4 பேருக்கு நன்மை செய். பரோபகாரம் இதம் சரீரம். இந்த சரீரத்தினாலே முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய், ஒருவருக்கும் தீங்கு செய்யாதே. ஒருவேளை இதற்கு முன்னதாக நீங்கள் தீங்கு செய்திருப்பீர்களே, ஆனால் அதற்காக இறைவனிடத்துல பக்கத்துல அக்கத்துல தீங்கு செஞ்சவங்க கிட்ட போய் நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லலை. யார்கிட்ட கேட்கணும்? இறைவன் பால். இறைவா, இன்னொரு முறை இன்னொரு பிறப்பு இருக்குமே, ஆனால் அப்பிறவியிலும் நான் எக்காரணத்தை கொண்டும் இந்த பாவங்கள் எதையும் செய்யாமல், எப்படி காரைக்கால் அம்மையார் கேட்டார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை நான் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று கேட்ட ஒரு பெண் காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார். இறைவன் சிவபெருமானுடைய திருவாயினால் அம்மையே என்று அழைத்த பெருமைக்கு உரியவர்கள் 63 நாயன்மார்களில் 4 உள்பட எல்லோரும் நின்ற வாக்கில் காட்சி கொடுக்க, எல்லோரும் நின்ற வாக்கில் காட்சி கொடுக்க அந்த காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயார் மட்டும்தான் அமர்ந்த வாக்கில் காட்சி கொடுக்கிறார். யாருக்காவது இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருவாயினால் அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர்கள்னா, அம்மான்னா என்ன? எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடியவள் என்பது பொருள். அம்மானா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மா சாதாரணமா நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை வளர்த்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் அம்மா இல்லை. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தியாகம் செய்யணும்னா யாரா செய்வான்னா அம்மா ஒருத்தி தான் செய்வாள். மற்ற யாருக்கும் மனம் வராது. நீங்க கணவருக்காக தியாகம் செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. அதே அப்பா அம்மாவுக்காக தியாகம் செய்யுங்கன்னா செய்ய மாட்டார். ஆனா தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைக்காக உசிறு விடுனா உடுத்துருவான். அதான் அம்மா. குழந்தை அவனுக்கு 70 வயசு, இந்த கிழவிக்கு 95 வயசு. பிள்ளை உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அடுத்த வினாடி அவ சொல்லக்கூடிய நினைப்பு என்னவா இருக்கும்? 95 வயசு ஆயிடுச்சு, என்னை எடுத்துக்கோ, என் பிள்ளைய விட்டுடும்பா. அவருக்கும் வயசு 70 ஆகும். அப்பயும் அவன் என்ன பண்ணுவா? கடவுள்கிட்ட வேண்டுவா, என் பிள்ளைய விட்டுடு, என்னை எடுத்துக்கோ அப்படின்னு தான் கேட்பா. அப்பயும் தான் இருக்கணும்னு என்று நினைக்க மாட்டா. கர்ப்பஸ்ரீ டெலிவரி டைம்ல டாக்டர் கிட்ட சில நேரங்கள்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டெலிவரி நேரத்தில் உங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சா குழந்தை உயிரை காப்பாற்ற முடியாது, குழந்தை உயிரை காப்பாற்ற முடிஞ்சா உங்க உயிரை காப்பாற்ற முடியாதும்பாங்க. ஒவ்வொரு தாயும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? என்னை மட்டும் காப்பாற்றணும் எந்த தாயும் சொல்ல மாட்டான். நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், அவளையோ அவனையோ சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு அந்த குழந்தை கொடுத்துருக்கு, என்ன அம்மாவாக்கி இருக்கு. நான் செத்தாலும் அவனுக்கு தான் அம்மா, அவளுக்கு தான் அம்மா. அதனால சொல்றேன், நான் செத்தா பரவாயில்லை, அவள் வாழட்டும் அவன் வாழட்டும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். அந்த கர்ப்பமாக இருக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு ஒன்றும் பெரிய வயசு இருக்காது. என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 25 ஒரு 30 அவளுக்குள்ளதான் இருக்கும். அவன் 30 வயசுல என்ன வாழ்ந்து முடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இருக்காது. அவன் நினைச்சா இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அவன் சொல்லுவா, என் குழந்தை இந்த பூமியில் வாழட்டும், என் பிராணன் போனாலும் பரவாயில்லை, என் குழந்தையை காப்பாத்துங்கன்னு சொல்றவள் தான் தாய். அதனாலதான் சிவபெருமான் அம்மையே என்று, ஏன்னா அந்த அம்மாவுக்கு கிடைக்கல அம்மான்ற வார்த்தை. அம்மான்ற வார்த்தை வந்தா அந்த அம்மாவுக்கு யாரும் கூப்பிடல, அம்மானே கூப்பிடல, யாருமே கூப்பிடாதனால நாம கூப்பிடுவோம். ஏன்னா ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவளுக்கு தாய்மை மட்டும்தான் முழுமை என்கின்ற ஒன்று. அதனால யாருமே இவளை அம்மான்னு கூப்பிடலையே, நாம கூப்பிட்டுலாம். இன்னொன்னு, பிள்ளை வீட்டுல அம்மா நின்றுட்டு இருந்தா எல்லாம் என்ன சொல்லுவா? பிள்ளைகள் வீட்டுல அம்மா நின்றுட்டு இருக்கா, பிள்ளை உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? படும்பாவி, 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி இவளை பாராட்டி சீராட்டி. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கணும், இந்த அம்மா மோர் விட்டுக்க மாட்டான், பூசணிக்காய் சாப்பிட மாட்டா, சுரக்காய் சாப்பிட மாட்டா, பாவக்காய் சாப்பிட மாட்டா, பீர்க்கங்காய் சாப்பிட மாட்டா. ஏன்னா இதெல்லாம் ஜலதோஷம். நல்லா யோசிச்சு பாருங்க.
இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட மாட்டார். அதுவும் ஆம்பளை பிள்ளையா பிறந்தா மாம்பழத்தை 2 வருஷம் கண்ணிலே காட்ட மாட்டாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் உண்டா இல்லையா? அப்போ இவ்வளவையும் துறக்கக்கூடிய தியாகியாக இருக்கக்கூடியவள் தாய்க்கு மட்டும்தான். அதனால தான் சொன்னார், பிள்ளை நான் அமர்ந்திருக்க தாய் யாரு? அம்மா நின்றுட்டு இருந்தா. இந்த உலக மக்கள் சிவபெருமான் சொல்லுவார், பேச்சுக்கு தாயா அந்த உலகத்துக்காக அந்த சிவபெருமான் அம்மான்னு கூப்பிட்டுருக்கார். அந்த அம்மாவை நிற்க வச்சு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஐயா, ஊரார் இப்படி என்னை ஏசுவது உங்களுக்கு பொருத்துமோ அப்படின்னு ஒரு முறை அல்ல பல முறை காரைக்கால் அம்மையாருடைய சிலை வடிச்சிட்டு போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா உட்கார்ந்த வாக்கில் இருக்கும். அவங்க எல்லாம் நின்ன வாக்கில் தான் வடிச்சாங்க. ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா மறுபடியும் உட்கார்ந்த வாக்கில் வரும். அப்போன்னா அந்த பெண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்கணும் இந்த நேரத்தில். அதனால பெண்மை போற்றுதலுக்கு உரியது, பெண்மை போற்றுதலுக்குரியது. அதனால அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதல், அது மாதிரி அரிது அரிது பெண்மையாய் பிறத்தல் அரிது. நம்மெல்லாம் பெண்ணா பிறந்துட்டோமே யாரும் கவலைப்படக்கூடாது. அப்பனா என்ன அர்த்தம்? முழுமையாக பெண் என்று சொல்லக்கூடியவள் தான். ஆவதும் பெண்ணான், அழிவதும் பெண்ணான். எது? இந்த உலகம் அழியணும்னா அது ஒரு பெண்ணான், இந்த உலகத்தை ஆக்கணும்னாலும் அது ஒரு பெண்ணான், இந்த உலகத்தில் எல்லா சாதனைகளையும் புரியக்கூடியவர்கள் பெண்கள். அதனால பெண்ணா பிறந்துட்டோமே, இந்த இடத்துல வந்துட்டோமே, நம்மளை விட்டுட்டாலேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இதை விட கீழே இருக்கக்கூடியவர்களை எண்ணி பார்த்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? கவலையை துறங்க, ஆசையை துறங்க. இதை துறந்து விட்டால் நினைத்தால் என்ன கொடுத்துருவார்? முக்தி கொடுத்துருவார். யார் கொடுப்பா? அருணாச்சலேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார் கொடுத்துடுவார். அப்போ நாம எதை துறக்கணும்? ஆசையையும் கவலையையும் துறந்துடணும். இனியோட முடிச்சுப்பீங்களா எல்லாரும்? இனிமே யாரும் அழமாட்டீங்களே, எப்பொழுதும் சிந்திச்சுட்டே எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தாராளமா இறைவன் கொடுத்த பிறவியை சந்தோஷமா இருக்கின்ற வரைக்கும் சந்தோஷமா அனுபவிப்போம். யாரையும் சுட்டி காட்ட வேண்டாம், யாரையும் மனம் நோகும்படி பேச வேண்டாம். யாருக்கும் யாருடையதும் நம்மால ஆசைப்பட முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆசையை துறந்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் கவலையை துறந்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் இருக்கின்ற நாள் அத்தனையுமே பொன்னான நாள். எழுந்த உடனே அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லுங்க, தூங்க போகும்போது அண்ணாமலையாருக்கு அரோகரா சொல்லுங்க. நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அண்ணாமலையார் முக்தி தருவார். இது திண்ணம். இப்போ முக்திக்கு உங்களுக்கு ஒரு ஷாட் கொடுத்தேன். இப்போ திருவண்ணாமலை தலத்தில் என்னென்ன அற்புதங்கள். முதல் அற்புதம் எப்படி தோன்றியது அந்த திருவண்ணாமலை, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெரிது பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவை பிராட்டியார் சொல்லுவாள்ல, பெரிது பெரிது அது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பெரிது பெரிது எது பெரிது? இந்த புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலுடைய உந்தியில் வந்தோம். தொப்புள் கொடியில் பிறந்தவர் நான்முகன். நான்முகன் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலோ அலை கடலில் துயின்றோம். அலை கடலோ குறுமுனி கையில் இருக்கக்கூடிய கமண்டத்துக்குள் அடக்கம். யாரு? அகத்திய முனிவரனுடைய கையில அடக்கம். அந்த அகத்திய முனிவரோ கலசத்தில் பிறந்தோம். கலசமோ பூமியினுடைய சிறு மண், கலசமோ பூமியினுடைய ஒரு சிறு மண். அந்த சிறு மண்ணாக இருக்கக்கூடியதோ அரவினுக்கு ஒரு பாரம். எது? இந்த அஷ்ட நாகங்கள் இந்த பூமியை தாங்கின்னு இருக்கு. அரவினுக்கு ஒரு பாரம் அது. அப்போ அந்த அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். அந்த அறமோ எது? பாம்பு இருக்கு, அது உமையவளுடைய சுண்டு விரல் மோதிரம். அந்த எது? உமையவளோ சிவபெருமானுடைய பாதி. எது? இடது பாகம் வாங்கியிருக்கல, அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? உமையவளோ இறைவன் எது? உடம்பில் ஒடுக்கம். அந்த இறைவனோ எதுல? தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே.
இதான் பெரிது. உலகத்தில் எது பெருசு? இந்த பூமி பெருசு. இந்த பூமியில எது பெருசு அப்படின்னா படைச்சவன் பெரியவன். படைத்தவனை விட காட்டிலும் அவனை படைச்சவன் பெரியவன். அவனை யாரா படைச்சான்னா திருமால். திருமால் பெரியவனான்னா இல்லை, கடல் தான் பெருசு. என்ன அவர் கடல்ல படுத்துன்னு இருக்கார். அந்த கடல் பெரியதா இருந்தா இல்லை இல்லை, அந்த கடல் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு குள்ளமா ஒரு முனிவர் இருப்பார், அவர் கையில் இருக்கக்கூடிய கமண்டலத்தில் அந்த கடல் அடக்கம். சரி, அது அப்போ அந்த கமண்டலம் தான் பெருசா அப்படின்னா அந்த கமண்டலம் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது இவர் பிறந்தது கலசத்தில் பிறந்தோன். அப்ப அந்த கலசம் பெருசா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பூமியில ஒரு சிறு பகுதி. சரி, அதுவாவது பெருசா? அப்போ எது பூமி பெருசா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இந்த அஷ்டநாகங்கள் தாங்கின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தலை பாரம். நம்மள சொல்லல, ஒரு இவ்வளோ பெரிய தலைக்கு என்னமோ தரல, தலை ஒரு பக்கமா பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அஷ்டநாகங்களுடைய தலையில ஒரு பாரமாக தான் அந்த பூமி இருக்கு. அப்புறம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிக்கணும். ஒரு பாரம். சரி, அதை விட பெருசு அப்ப அந்த பாம்பா, அதை தாங்குற பாம்பா அப்படின்னா இல்லை. அந்த பாம்பு யாருன்னா உமாதேவியார் கையில சுண்டு விரல் இருக்கு, அந்த சுண்டு விரல்ல மோதிரமா இருக்கான். சரி, அப்ப அந்த மோதிரம் தான் பெருசான்னா அதுவும் கிடையாது. இல்ல உமையவள் தான் பெருசான்னா அவளும் கிடையாது. என்னடான்னு கேட்டா சிவபெருமான்ல பாதி அவன். அப்ப சிவபெருமான் பெரியவரா இல்ல அம்பாள் பெரியவரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த சிவபெருமானே லோலோ லோலோன்னு எங்கடா திரிஞ்சுன்னு இருக்காருன்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, குடும்பம் சொல்லி அதாவது கோள் சொல்லி குடும்பத்தை கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. இந்த 44 வகையான பாவத்தை செய்யாம எவன் ஒருவன் எவள் ஒருவள் உத்தமியாக எவர் ஒருவர் உத்தமராக இருக்கின்றாரோ அவர்களுடைய உள்ளத்துக்குள் இறைவன் ஒடுக்குமா. அப்போ யார் பெரியவர்? இறைவனும் பெரியவன் அல்ல, அவர் தான் இல்ல இதயத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப அந்த பெரியவர் யாரான்னா தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதே. இந்த உலகத்துல பெருசு எது? நாம தான். இந்த உலகத்துல பெரியவர்கள் யாரு? நாம தான். கடவுள் யாருக்காக படைக்கப்பட்டார்? நமக்காக தான் இறைவன். அப்ப கடவுள் பெரியவரா? இல்லை. யார் பெரியவர்? அந்த கடவுளையே வணங்க வைக்கக்கூடியவர்கள் நாம, வணங்கக்கூடியவர்கள் நாம. அந்த கடவுள் யாருக்கிட்ட தேடிட்டு 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 போவார்னா நல்லவர்கள் கிட்ட தேடி போவார். நல்லவங்களை தேடி அவரே போவாராம். நல்லவர்களை தேடி அவரே போவார்னா பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் இருந்தா. தர்மராஜா ரொம்ப ரொம்ப நல்லவர், சாகாமல் உயிருடன் தான் சொர்க்கம் போனார். ஆனா அவரை விட பீமசேனர் நல்லவர், அவரை விட அர்ஜுனர் நல்லவர், அவரை விட நகுலன் நல்லவன். ஆனா அவங்க 4 பேருக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை கிருஷ்ணர் சகாதேவனுக்கு கொடுத்தார். டே, இந்த மகாபாரத யுத்தம் நடக்காம இருக்கணும்னா நான் என்னடா பண்ணணும்? நடக்கிறதுக்கு காரண கத்தாவே நீதான். அப்படி இருக்கும்போது இதில் நடக்காமல் இருக்கிறதுன்னு நீ எங்கிட்ட வந்து பேசுகிற. இங்கே இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு தர்மனுக்கு தெரியல, பீமனுக்கு தெரியல, அர்ஜுனருக்கு தெரியல, யார் நகுலருக்கும் தெரியல. ஆனால் நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை பற்றி என்னடா தெரியும்? மகாபாரத யுத்தத்தை நடப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு எங்கிருந்து திரு வைகுந்தத்தில் இருந்து வந்தவர் நீ. ஆனால் உன்னையே எங்கள் அண்ணன் சமாதானம் பேசுன்னு அமுச்சு வச்சுக்கிறார்.
நீ சமாதானம் பேசுறதுக்கான வழியா திறந்து விட்டுக்கிற, யுத்தத்துக்கான வழியை திறந்து விட்டுட்டு இப்ப சொல்ற சமாதானம் பேசுறேன், சமாதானம் பேச போறேன்ற. அதெல்லாம் ஒன்றும் சும்மா. அப்ப யுத்தம் நான் தான் காரணம், சத்தியமா நீ தான் காரணம். சரி, யுத்தமே நடக்காம இருக்கலன்னா என்னடா பண்றது? பாராள கர்ணன்னார். கர்ணன் வந்து எதிரிடா, துரியோதனுடைய நண்பன்டா. அவனுக்கு போய் பட்டம் கட்டுன்னு சொல்ற. உன் வாய்க்கு என்ன வரும்? அழுகி போகாதா? உன் வாய்க்கு என்ன வரும்? கிருஷ்ணா, சின்ன வயசுல எங்க அம்மா தூர்வாச மகரிஷி இடத்துல தொண்டு பண்ணி அந்த தொண்டின் மூலியமாக முதல் மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து ஆதித்தனுடைய மந்திரத்தை சொன்னா அந்த ஆதித்தன் வருவானான்னு சோதித்த பொழுது கவச குண்டலத்தோடு அவன் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போய் அதை எங்க அம்மா ஆத்துல விட்டு அந்த குழந்தைய தாலாட்டி தேரோட்டி இடத்துல போய் வளர்த்து அந்த தேரோட்டியினுடைய வளர்ப்பு பிள்ளையாகத்தான் கர்ணன் இருக்கின்றான். அவன் என் கூட பிறந்த அண்ணேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே சும்மா இருப்பாரா? சத்தியமா சொல்றேன்டா சகாதேவா, நீ சொல்லிதான்டா எனக்கே தெரியும் உங்க அண்ணன் அவன். எவ்வளவு சிந்திச்சு பாருங்க. எல்லாம் தெரிந்த கிருஷ்ணர் சொல்றார் சத்தியமா எனக்கு தெரியாதுன்ற. யோசிச்சு பாருங்க, சத்தியமா தெரியாதா அவருக்கு? தெரியும். சரி, அண்ணன்னு தெரிஞ்சா இவன் என்ன நினைக்கிறான் சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? இவன் சொல்லிட்டான் கற்றா பட்டத்தை. அப்பயாவது சண்டை வரமா? வராது. அப்பயும் வரும் கிருஷ்ணா. ஏன் வரும்? ஏன் வரும்னா சண்டை 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 சண்டன் பலசாலின்னு சொல்லிட்டு இருக்கார் பாராள கர்ணன். பார்த்தனை கொன்னுடு, பார்த்தனை கொன்னுடு. யாரா? ஏண்டா டே சிவபெருமான் இடத்துல போய் 5 வருஷம் உண்ணாமல் உறங்காமல் ரம்பே ஊர்வசி மேனக திலோத்தம 4 பேர் டான்ஸை கூட பார்க்காம சிவபெருமானை வேண்டி 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 தவம் பண்ணி பாசுபதத்தை பெற்றவன்டா. அவனை கொன்னுடு சொல்றியே, நியாயமாடா? என் மச்சான்டா. அதுவும் சுபத்திரைய நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், அபிமன்யும் பிறந்து வச்சுக்கிறேன், அவனை கொன்னுடும் சொல்றியே, நியாயமா? சரி, அவனை கொன்னுட்டா மகாபாரத யுத்தம் வராம இருக்குமா? அப்பயும் வரும் கிருஷ்ணா. ஏண்டா வரும்? இன்னொருத்தரும் அதே சண்டை போடணும்னு இருக்கார். யாரா அவரு? பீமசேனர். நான் தான் பலசாலி, நான் தான் பலசாலி, நான் தான் பலசாலின்னு இருக்கார். அவரை ஒரு வேளை இந்த இரும்பு சங்கிலியால கட்டி பாதாள உலகத்துல மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டு போய் வச்சியே, அது மாதிரி வச்சுடு. சரி, அப்பயாவது மகாபாரத யுத்தம் வராம இருக்குமா? அப்பயும் வரும் கிருஷ்ணா. ஏண்டா? அதான் சண்டைக்கு எவனெல்லாம் காரணமோ அவனெல்லாம் நம்ம தான் முடிச்சிடணுமே. அப்பயாவது வரும். முக்கியமான காரணம் இன்னொருத்தர் இருக்கான் கிருஷ்ணா. யாரா அவன்? நீதான். உன்னை இங்கேயும் அங்கேயும் நகராம அப்படியே கட்டி போட்டேன்னு வச்சுக்க, மகாபாரத யுத்தமே நடக்காதுதான். இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இதெல்லாம் நடந்தாலும் நடக்கும். கர்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலும் பண்ணலாம், அர்ஜுனனை கொன்னாலும் கொன்னுடலாம், பீமசேனனை கொண்டு போய் பாதாள உலகத்துல வச்சுடலாம். இந்த திரௌபதி கூந்தலை விரிச்சிட்டு லோலோ லோலோன்னு அவ கூந்தலை அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்க குடும்பம் அலையுது, அவளையும் உட்கார வச்சு ஒன்னொன்னா எடுத்துடலாம். இதெல்லாம் நடந்தாலும் நடக்கலாம் கிருஷ்ணா. ஆனா இப்ப சொன்னியே சகாதேவா, இப்ப சொன்னியே என்னது, என்ன கட்டி போடுறேன்னு, அது மட்டும் நடக்கவே நடக்காது. முடிஞ்சா கட்டி போடுறா பார்க்கலாம். ஒரு கிருஷ்ணனா இருந்தா கட்டி போடலாம். உன் தூய்மையான உருவத்தை காட்டுன்னு தான் சொன்னார். உன் தூய உருவத்தை காட்டு, நான் கட்டி போடுறேன். மாய வடிவத்தை காட்டாத. 16,000 கால் மண்டபம், 16,000 கிருஷ்ணர் தோன்ற. மைத்துனா சகாதேவா என்னை கட்டி போடு, மைத்துனா சகாதேவா என்னை கட்டி போடு, மைத்துனா சகாதேவா என்னை கட்டி போடுன்னார். எத்தனை கயிறு எடுக்கிறது? 16,000 கயிறு எடுக்க முடியுமா? முடியாதல்லவா? அப்பதான் பார்த்தார், இந்த கிருஷ்ணன் உண்மையான கிருஷ்ணன் எங்கடா இருக்கான் அப்படின்னு அப்படி கண்ணை மூடி பார்த்தார். பார்த்தா இதயத்துல போய் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கார். ஓ, நீங்க தான் உட்கார்ந்து இருக்கியா? இரு உன்னை நான் எப்படி கட்டி போடுறேன் பாருன்னு சொல்லி 2 நிமிஷம் அப்படி மூச்சு அடக்கினார். உள்ள இருக்கிற கிருஷ்ணருக்கு மூச்சு போகல. அவர் சொல்றார், மைத்துனா சகாதேவா எதனா வரம் வேணா கூட கேள்றாப்பா, கொடுத்துடுறேன். டே மூச்சை விடுறா, டே மூச்சை விடுறா, டே மூச்சை விடுறான்ற. இப்ப யோசிங்க, எதில கட்டி போட்டார்? அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மனையே.
அன்பு என்கின்ற ஒன்றை வைத்துதான் அவர் 16,000 கயிறு எடுக்கவில்லை. எதில் வச்சு கட்டி போட்டார்? அன்பால் கட்டி போட்டார். அன்பே சிவம். அருமறை முதல்வனை ஆழி மாயனை ஒய் கருமுகில் வண்ணனை அப்பேற்பட்ட கருமுகில் வண்ணன் அந்த இறைவனை எதில் கட்டி போடுறாருன்றீங்க? அன்பால கட்டி போட்டார். ஆனா தர்மராஜா இதயத்துக்குள் போய் ஒளியல, பீமசேனனுடைய இதயத்துக்குள் போய் இறைவன் ஒளியல, அர்ஜுன பெருமானுடைய இதயத்துக்குள் போயும் ஒளியல, நகலனுடைய இதயத்துக்குள் போயும் ஒளியல. ஆனா சகாதேவனுடைய இதயத்துக்குள் போய் இறைவன் ஒளிந்தார். அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? அவ்வளவு நல்லவனாம் சகாதேவன். அதனால இறைவன் பார்த்தார், உன் இதயத்துக்குள்ள நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்டா. உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்க்கவே இல்லடா. ஆனா இவ்வளவு நல்லவனா இருக்கலாம், ஆனா அநியாயத்துக்கு இவ்வளவு நல்லவனா இருக்க முடியுமா? இப்ப சொன்ன இல்லையா, எதுக்கு சொன்னேன்? உலகத்தில் பெரியது எதுன்னு ஒரு கேள்வி வந்தது. தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. உலகத்தில் இறைவனாக இருக்கக்கூடியவரே போய் எங்கடா ஒளிந்தார் அப்படின்னா சகாதேவனுடைய இதயத்துக்குள் போய் ஒரு நிமிடம் நின்றார் என்றால் அந்த சகாதேவன் எவ்வளவு தூய்மையானவனாக இருந்திருப்பான். அவன் பக்திக்காக தான் அந்த இடத்தில் போய் இறைவன் போய் ஒளிந்தார். அப்ப யோசித்து பாருங்க, நாமும் தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. இங்க இது எதுக்கு மறுபடியும் சுட்டி காட்டுறேன்னா, சில பேர் கோடீஸ்வரர் இடத்துல இருந்து வந்திருப்போம், சில பேர் ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து வந்திருப்போம். ஆனா சேருகிற பொழுது எல்லோருமே ஒரு இடத்துல தான் சேர்றோம். கோடி கோடியாக செல்வமே நாம வைத்திருந்தாலும் நம்ம மேல போடுறது ஒரு கோடி தான். என்னது? ஒன்று பிறந்த கோடி, இல்லைன்னா புகுந்த கோடி. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கோடி தானே மேல போடுவாங்க. கோடியும் போட்டு அனுப்புறாங்க, இல்லை இல்லையா? அப்போ இருக்கக்கூடிய இடத்தில் இறைவன் கொடுத்த நிறைவான வாழ்க்கையை, இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் இன்று நான் நலமுடன் இருக்கின்றேன், இவ்வளவு நலன்களையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள்லாம் நினைச்சு யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் இருக்கின்ற வரைக்கும் அனைவரும் ஒற்றுமையோடு கலகலப்பாக, யாராவது அழுதுட்டு இருந்தா கூட அட வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு, இதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு, அவங்களை என்ன சொல்லி சிரிக்க வைக்கலாம், அவர்களை என்ன சொல்லி மகிழ்விக்கலாம், அவர்களுக்கு என்ன சொன்னால் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைச்சி உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களையே ஆறுதல் படுத்திக்கணும். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்போ வரக்கூடிய கதைக்கு. இப்போ முன்ன சொன்ன இல்லையா, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ யார் படைத்தது? நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமால் உந்தியில் பிறந்தோம். இப்போ இந்த கதை வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ பெரியவர் இருந்தா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. யாருக்கு? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும். இவர் சொல்றார், நான் தான் படைக்கிற கடவுள், நான் படைக்கிறதுனால தான் நீங்க காப்பாத்துறீங்க. யாரு சொல்றா? திருமாலை சொல்றார், நான்முகன் சொல்றார், நான் படைக்கிற கடவுள். நாம் உயிர்களை படைத்தால் 84 லட்சம் யோனி பேதம், இந்த மரம் செடி கொடி புல் பூண்டு இருக்கக்கூடிய மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் எல்லாரையும் படைச்சது யார் அப்படின்னு சொன்னா பிரம்மா. இப்ப அந்த பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் நான் படைத்ததனால்தான் யாரு? திருமாலாக இருக்கக்கூடியவருக்கு காக்கும் கடவுள்னு பேரு. இப்ப யார் காப்பாத்துறார்? திருமால் காப்பாத்துறார். நான் படைக்கிறதுனால தானே நீங்க காப்பாத்துறீங்க. நான் படைக்கலன்னா நீங்க காப்பாற்ற முடியாது இல்லையா? அப்ப திருமால் சொல்றார், உன்னை படைச்சதே நான் தான்டா, என்ன வேணா உங்களால படைச்சிருக்கலாம், என்னை வேண்டுமானால் நீங்கள் பெற்றிருக்கலாம், ஆனா நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு காக்கும் கடவுளாக இருப்பதற்கு நான் படைக்கக்கூடியது தானே காரணமாக இருக்கின்றது. முதல்ல பார்த்தீங்கன்னா வாய் சண்டை நமக்குள்ள வர்றதே இப்படிதான் வரும். சண்டை எல்லாம் முதல்ல என்ன, நீ பெரிய ஆளு, அப்புறம் நான் சொல்லுவேன் நான் தான் பெரிய ஆளுன்னு,
2 பேரும் இப்படி வாயிலே பேசின்னு இருக்கும்போது, நீ என்ன அதை பண்ண, நான் என்ன இதை பண்ண, நீ என்ன அப்படியா, நான் என்ன இப்படியா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நீ இப்படியே இந்த வார்த்தைகள் என்று சொல்லக்கூடியது ஒன்றுபட்டு போயிட்டே இருக்கும் பெருசா. அப்படி ஒன்று மாற்றி போய்கொண்டே இருக்கிற பொழுது 2 பேரும் முதல்ல வாய் சண்டையா இருந்தது கை சண்டையாகி போச்சு. அப்பாவையே எதிர்த்து பேசுறியான்னு ஒன்று விட்டார் திருமால். அப்பாவாக இருந்தாலும் தப்புதான். நான் படைப்பதனால தான் நீங்கள் அப்பா, இல்லை என்றால் நீங்கள் வெறும் சும்மா. இவர் சொல்ற. இப்ப இவர் ஒரு அடி அடிச்சார். இது சும்மாவே ஒரு கையில் அடிச்சா வலிக்கும் இல்லையா? 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சரி, ஒரு நாள் போட்டா பரவாயில்லையே, படைக்கிற தொழில் நின்று போச்சு, காப்பாற்றுற தொழில் நின்று போச்சு, வீடு கட்டுற தொழில் நின்று போச்சு, கிரகப்பிரவேசம் நின்று போச்சு, கல்யாணம் நின்று போச்சு, காது குத்துறது நின்று போச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீமந்தம் நின்று போச்சு. இப்போ எல்லாம் படைச்சாதானே எல்லாமே நடக்கும். படைக்கலன்னா இது வரைக்கும் என்ன படைச்சிக்கிறாரோ அதாவது அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா? அதுக்கப்புறம் அது சிருஷ்டி ஆகாது இல்லையா? படைக்க முடியாது இல்லையா? இப்போது இந்த பில்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஓரளவுக்கு கட்டி பேஸ் மட்டும் தூக்கி இருக்கிறோம். அதுக்கு மேலே யார் தூக்குறது? கட்டினாதானே, வேலை செய்தாதானே. இப்போ நம்மை 1 மாத கருவில் இருந்திருக்கிறோம், அது வளர்ந்தாதானே வளர முடியும். 10 மாதம் ஆகணும் இல்லையா? அப்போ தானே அந்த குழந்தை முழுமை அடையும். அப்போ அந்த குழந்தை முழுமை அடையலைன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டு வந்தால் 1000 வருஷம் வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை கதி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த கரு வளர்ச்சி அடையாது இல்லையா? தொழில் அப்படியே சிருஷ்டி ஆகாது இல்லையா? எல்லாமே அப்படியே நின்று போச்சா? இப்போ காப்பாற்றுற தொழில் நின்று விட்டது, படைக்கிற தொழில் நின்று விட்டது, சங்கரா என்று சொல்லக்கூடிய முக்தி தரக்கூடிய தொழிலும் நின்று விட்டது. யம தர்மராஜாவுக்கு வேலை இல்லை, 33 கோடி தேவர்களுக்கு வேலை இல்லை, எல்லாம் சிவனேன்னு இருக்கா. எல்லாம் எப்படி இருக்கா? சிவனேன்னு இருக்கா. நாமெல்லாம் கூட எப்படி இருக்கணும்? இப்போ சிவனேன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிவனேன்னு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் கடவுள் கொடுத்துருக்குது அதுதான். சில வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் குறைச்சிக்கணுமா, ஒன்றொன்னா குறைச்சிக்கினே வரணும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், காரம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 50 வயசு ஆயிடுச்சுனாக்கா வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. 60 வயசு ஆயிடுச்சுன்னா பாதி தான் பேசணும், பாதி பேசவே கூடாது. பாதி வயிறுக்கு தான் சாப்பிடணும், முழு வயிறுக்கு சாப்பிடக்கூடாது. பாதி வயிறுக்கு தான் சாப்பிடணும், முழு வயிறுக்கு சாப்பிடக்கூடாது. கிடச்சிதேன்றதுக்காக நிறைய போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த உடம்பு பெருத்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த கால் வலி வந்துடும், முட்டி வலி வந்துடும், எல்லா வலியும் சேர்த்தே வந்துடும். அப்போனா என்ன அர்த்தம்? நினச்ச நேரத்தில் கிடைக்குதுன்றதுக்கு நினச்சதை சாப்பிடவே கூடாது. அப்போ கொஞ்சமாக எல்லாம் குறைச்சிக்கணும். சரி, எப்போ எதை குறைக்கணும்? கோபத்தையும் குறைச்சிடணும், ரோஷத்தை குறைக்கணும். உப்பை குறைச்சாவே ரோஷம் குறைஞ்சி போயிடும். உப்பு குறைச்சிங்கனாவே ரோஷம்ன்ற கோபம் குறைஞ்சி போயிடும். அப்போ ஒவ்வொன்றா இப்போ 80 கடந்து போச்சுனாக்கா சுத்தமாக எல்லாத்தையும் விட்டுடணும். சாப்பிட்றீங்களம்மா? போட்டால் சாப்பிட்றேன். என்ன வேணும்? ஏதோ இருக்கிறத கொடுங்க. நான் இதைத்தான் சாப்பிடுவேன்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும், உண்டா இல்லையா? அப்போது எதுக்கெல்லாம் நாம் எதையெல்லாம் மாற்றிக்கொள்ளணும் நம்மளுடைய குணாதிசயங்களை. ஏன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை விட மேலே இருக்கக்கூடியவர்களை யாரையுமே சிந்திக்கக்கூடாது. எப்பவுமே நம்மளை விட கீழே இருக்கக்கூடியவர்களை சிந்திக்கணும். நம்மை விட மேலே இருக்கக்கூடியவர்களை சிந்திப்பது எப்போ சிந்திக்கணும்னா, நம்ம விட யார் அதிகமாக தர்மம் பண்ணுறாங்களோ அதை பார்த்து சிந்திக்கணும். நம்மக்கிட்ட இருந்தாலும் அதிகமாக நம்மளும் தர்மம் பண்ணியிருக்கலாம், அதை தான் சிந்திக்கணும். அவர் காரில் போகிறாரே அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. அவர் பங்களா வச்சுன்னு இருக்கா அதை சிந்திக்கக்கூடாது. அப்போனா என்ன அர்த்தம்? பங்களா கூட இல்லாமல் நம்ம கூட இல்லாமல் இருக்கிறவர வெளியில் கீழே எவ்வளவு பேர் இருக்கு அவ்வளோதான் சிந்திக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அப்போது தர்ம காரியத்திற்கு தான் மேலிருக்கக்கூடியவர்களை சிந்திக்கணுமே தவிர நம்மளுடைய எண்ணங்களுக்காக கீழே இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய உடம்பு சுகத்திற்காக கீழே இருக்கக்கூடியவர்களைத்தான் நம்ம சிந்திக்கணும். அப்போது இவங்க 2 பேரும் 1000 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 1000 வருஷம் சண்டை போடுறாங்க. எவ்வளவு காலம்? 1000 வருஷம். சிவபெருமான் பார்த்தார், இந்த பிரம்மா எங்கே போனார்? சுவாமி அவர் சண்டை போட்டுனுக்கிறார். இந்த நாராயணர் எங்கே போனார்? 2 பேருக்கும் தான் சுவாமி சண்டை. என்ன சண்டைன்னு சமாதானப்படுத்துறதுக்கு யாருன்னா வரணுமே. ஏன்னா
நம்மள யாராவது ஒருத்தர் நம்ம சண்டை போட்டுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யாருன்னா சமாதானப்படுத்துறதுக்கு, சரிங்க நீங்கள் பேசுனது தப்பு இல்லை தாங்க, சரிங்க விடுங்க, நீங்கள் பேசுனதும் தப்பு இல்லை தாங்க, உங்கள் பக்கம் உங்களுக்கு நியாயம், அவங்க பக்கம் அவங்களுக்கு சமாதானப்படுத்தணும். இல்லை இல்லை நீ பேசுனது தப்பு தான். அந்த இடத்துல அந்த சண்டையை இன்னும் கொஞ்சம் பெருசாக கூடாது இல்லையா? அதனால நான் சிவபெருமான் பார்த்தேன், யாராவது சமாதானத்துக்கு போனமேனு முதல்ல ஒவ்வொருத்தராக தூது விட்டு அனுப்பிச்சார். எல்லாரும் போனாங்க. முதல்ல முடிவு தெரியட்டும், நான் பெரியவனா அவன் பெரியவனா, படைக்கிறவன் பெரியவனா அந்த படைக்கிறவனே படைச்ச பெரியவனா? ரெண்டு பேர்ல யார் பெரியவர்? காக்கக்கூடியவர் பெரியவரா, படைத்தவர் பெரியவரா? இப்படியே வாக்குவாதம் போய் சமாதானத்துக்கு போனவங்க அத்தனை பேரும் வந்து சிவபெருமான் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சுவாமி அது ரெண்டும் முட்டிக்கிட்டே நிற்கிது சுவாமி, என்ன சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்குது. உலகத்திலேயே மிகவும் சிறந்தது எது அப்படின்னா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரும்பா. உண்டி கொடுத்தார். அதை விட 1000 மடங்கு சிறந்தது எது அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேனே அதுதான் அறிவு தானம்னு. நீங்கள்லாம் வயசில் மூத்தவங்க, ஆனால் மூத்தவங்களாக இருந்தாலும் கூட சொல்கிறதுக்குன்னு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? எல்லா புராணத்தையும் கலந்து எல்லாவற்றையும் தெரிந்து. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்களும் பேசுவீங்க, இங்கே இருக்கக்கூடியவர்களும் பாடுவீர்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்வீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே எல்லாம் தெரிந்தவர்கள் தான். ஆனால் அந்த தெரிந்ததை கூட குருவாக இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். சரி ஏற்கனவே நம்மளாம் இதெல்லாம் படித்த புராணம் தானே, இதெல்லாம் என்ன நமக்கு தெரியாததா அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த அம்மா சொல்கிற கதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதெல்லாம் அர்த்தம் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்குறோம், படித்ததை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்குறோம், நாம் பேசியதை மீண்டும் அசை போட்டு பார்க்குறோம். சாப்பிட்டா தானே ஜீரணம் பண்ணணும். ஏற்கனவே சாப்பிட்ருக்குறோம், அதை ஜீரணிக்கணுமா இல்லையா? சரி ஒரு வேளை மட்டும்தானே சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை? 3 வேளை சாப்பிட்றோமா இல்லையா? அப்போது சாப்பிட்டது இன்னைக்கு பொங்கல் கொடுத்துருக்குறா, 1 வருஷத்துக்கு நான் பொங்கலை கண்ணிலே பார்க்க மாட்டேன், எனக்கு பொங்கலே போடாதீங்கன்னா போடாமையா இருப்பா? மறுபடியும் ரொட்டினா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும்பொழுது அந்த பொங்கல் வரும். உண்டா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வரும், பொங்கல் வரும், ஆடி மாதம் வரும், இது எல்லாமே வரும் தானே. அப்போ திருப்பி வருகிற பொழுது வேண்டாம் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பது நினைவை மீண்டும் நினைவுபடுத்துவதுன்னு அர்த்தம். ஒருவேளை மறந்து போயிருந்தா, ஆமா ஆமா இந்த கதையை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், ஆனா என்ன ஒண்ணு இப்போ வயசானதுனால மறந்துவிட்டேன், இந்த ஒரு தன்மை வரும் இல்லையா? அப்படி இறை சிந்தையை மீண்டும் 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 அசைவு போடுகிற பொழுது எதையோ என்ன அந்த உள்ளங்கை அளவு செல்போனை கொடுத்தாலும் கொடுத்தா எல்லாம் இப்ப அதிலேயே பார்த்துடுறான். ஆன்மீகத்தை யாரும் தேடுறதில்லை, புத்தகத்தை யாரும் வாசிக்கிறதில்ல, இறை கோயிலுக்குன்னு யாரும் போறதில்ல. கோயிலுக்கு போனோமா திருவண்ணாமலையா போடு, இங்கேருந்தே பாரு, போனதா அர்த்தம். இப்போ அப்படியெல்லாம் வந்துருச்சு. அப்போ நேரடியாக போகணும். அப்போ இந்த சிந்தனைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்ல அறிவு தானம்னு பேர் இதுக்கு. இன்னொரு தானமும் இது. நமக்கு கையில் காசு பணம் இருந்ததுனாக்கா படிக்கிற மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம், ஃபீஸ் கட்டலாம். இதுக்கெல்லாம் பேர் வந்து அறிவு தானம்னு பேர். இது படிப்புக்கு மட்டும்தானான்னு இல்லை, உங்களை மாதிரி வயதானவர்களுக்கு இப்போ நாங்கள் சொல்லி கொண்டிருப்பதும் ஒரு தானம், அறிவு தானம்னு பேர். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் படித்திருந்தாலும் கூட அதை இந்த நேரத்தில் உங்களால் பேச முடியாதோ அல்லது சிந்திக்க முடியாத காரணத்தினால் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து நான் உங்களுக்கு அறிவை தானம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா அதை சிந்திக்கின்ற பொழுது என்ன நடக்குமா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு எப்படி கற்க 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 தான் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்குமா. ஒரு குறிப்பிட்ட கிணற்றில் தண்ணியை இறைச்சிட்டீங்கன்னா மீண்டும் அந்த லெவல் வந்து அந்த கிணத்துல தண்ணி அப்படியே நின்றுடும், அதுக்கு மேலே வழியாது. ஏன்னா ஊற்று அழுத்தத்தின் காரணமாக அந்த ஊற்று நின்று போடும். ஒரு குறிப்பிட்ட உயரம் வந்த உடனே அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த ஊற்று நின்றுடும். அந்த கிணறை இறைச்சிட்டீங்கன்னா மீண்டும் அதே லெவல்ல வந்து ஊறும். இறைக்கிற கிணறு சொரக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ வயசானதுனால சிந்திக்க முடியாதுன்னு உங்களுக்கு நான் அறிவை தானம் செய்கிறேன். அதனாலதான் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம்.
என்ன தானம்? நிதானம். நாமெல்லாம் இருக்கோமான்னு நாமளே நம்மளே எப்போ? இப்போ இல்லை, அவங்கவுங்க போய் படுத்துப்பீங்கள்ல, அப்போ மல்லாந்து பார்த்து சிந்தி. நாமெல்லாம் நிதானமாக இருக்கோமான்னு. ஏன் சிரிப்பு வருது? இல்லை, நீங்கள் சிந்திச்சு பாருங்கன்னு சொன்னது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, படுத்துட்டு மல்லாந்து பார்த்து சிந்திங்கன்னு சொன்னதுதான் சிரிப்பு வந்துடுச்சு. இல்லை, அப்படி இல்லை, இந்த விட்டத்தை பார்க்கும்போது தான் சிந்தனை அதிகமாக வரும். இந்த விட்டத்தை பார்க்கும்போது தான் என்ன வரும்? சிந்தனை வரும். நம்ம என்ன தினமும் சிந்திக்கணுமா? இறக்கின்ற வரைக்கும் மனிதர் உயிர் பிராணன் பிரிகிற வரைக்கும் சிந்திக்கணுமா? எதை பற்றி சிந்திக்கணும்னா, நாம் என்ன தவறுகள் செய்திருக்கின்றோம், இன்னைக்கு என்ன தப்பு செய்யலை, இனிமேல் அந்த தப்பை வாழ்நாளில் எப்பவுமே செய்யக்கூடாது, எப்பவுமே செய்வோம். இன்னொன்று, அதே போல யார் மனமும் நோகும்படி பேசக்கூடாது. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. ஏன்னு கேட்டா, நான் பேசுற வார்த்தை இப்போ வாழ்க்கையில யாருக்காவது அது நடந்திருக்கலாம். அதை நினைக்கிற பொழுது இவங்க நம்மளை தான் சொல்லி காட்டுறாங்களோ, குத்தி காட்டுறாங்களோன்னு அவங்களுக்கு தோணலாம். அப்ப அவங்க மனம் அதை வாடலாம். அப்பன்னா என்ன அர்த்தம்? நானும் அவர்களை சொல்லி காட்டணும்னு சொல்லலை, என் வாழ்க்கையில நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை சொல்லுகிற பொழுது இது நம்ம வாழ்க்கையில நடந்ததேன்னா அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அப்போ அவங்க நல்லவங்க, ஆனா வருத்தப்படுறாங்க நான் சொல்றதை வச்சு. அப்போ நல்லவங்க மனசு வருத்தப்பட வைக்க கூடாது இல்லையா? அப்ப நான் எப்படி இருக்கணும்? யார் மனமும் புண்படும்படி பேசாம இருக்கணும். ஆனா நான் பேசுறதை புரிந்து கொண்டு அவர்களும் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். அப்போ எப்படி பேசணும்? நிதானமா பேசணும். சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது இல்லையா? அப்போ தானத்திலேயே சிறந்தது எது? அன்னதானம். அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம். நிதானத்தை விட 1,00,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். விட்டு கொடுத்து போகிறவர்களிடத்தில் இறைவனே வருவாரா? விட்டு கொடுத்து போற இடத்துல இறைவனே வருவாரா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. விட்டு கொடுத்து போனா கெட்டு போகவும் மாட்டோம். இன்னொன்று என்னன்னா, அந்த இடத்தில் இறைவனே வருவார். இப்போ தர்மராஜா மகாபாரதத்திலிருந்து ஒரு உதாரணம் காட்டு. அவர் பார்த்தீங்கன்னா 18 நாள் யுத்தம் முடிய போகுது. 17 நாள் கர்ணன் செத்து போயிட்டான். 18வது நாள் துரியோதனம் போய் ஒரு நீர்நிலையில உட்காந்து மந்திரம் சொல்றான். அமிர்த சஞ்சீவி மந்திரம், இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம் அது அவனுக்கு தெரியும். சொல்றான். சொல்லும் பொழுது செத்து போன அந்த கை கால் தனியா தலை எல்லாம் தனித்தனியா இருக்கிறதெல்லாம் கூத்து அடி கொண்டுன்னா போய் ஒட்டுது. இதை பார்த்த கிருஷ்ணர் சொல்றார், பீமா எங்கேயோ யாரோ எவனோ அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்றான்டா, எங்க எவன் சொல்றான்னு கண்டுபிடினார். தேடுறாங்க. இது துரியோதனுக்கு தெரியும்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அவன் தாண்டா சொல்றான்னு எல்லாம் தேடினாங்க. பாடித்துறை முழுவதும் தேடினாங்க. அதாவது யுத்த காலத்துல தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியா ஒரு வேடன் வந்து சொல்றார், அவரை நான் அங்க பார்த்தேன்றார். போய் பார்த்தா ஏறினதாகுது, இறங்கினதா இல்லை படி. சாகும்போது கூட கிரிமினலா வேலை செஞ்சுக்குது மூளை. நம்மள இப்பவும் சில பேருக்கு என்ன வேலை செய்யும்? நல்லதுக்கு வேலை செய்யாது, தீயதுக்குன்னா சட்டுன்னு வேலை செய்யும். நம்மளுடைய எண்ணங்கள் நல்லதுக்கு அவ்வளவு சீக்கிரமா வேலை செய்யாதான், தீயதுக்குன்னா சட்டுன்னு வேலை செய்யுமா. அப்போ இவனுக்கு என்ன தோணுது? இந்த குளத்துல இறங்கி நாம அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை சொல்றோம் இல்லையா, ஏறினதா தெரியட்டும் இறங்கினதா தெரிய. அதாவது பாத்தீங்கன்னா ஏறினதா தெரியும்னா ரிவர்ஸ்ல போய் இறங்கி இருக்கிறான்னு அர்த்தம். படி இப்படி இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வரான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இறங்கும் பொழுது ஏறினதா பாதத்தை இப்படி வச்சு போனான், முன்பக்கம் வச்சு இறங்கல, பின்பக்கம் வச்சு இறங்கி மந்திரம் சொல்லுங்கிறான். இதை பார்த்த உடனே கிருஷ்ணா, பாதம் இறங்கியதாக தெரியலையே, ஏறினதாகத்தானே தெரியுது. டே அவன் அந்த மாதிரி கிரிமினலார் டாண்டா போய் உள்ள இறங்கி இருக்கிறான், அதனால நீ வெளியில வரும்படி அவனை திட்டுனார். 18 நாள் யுத்தத்தின் பொழுது 10வது நாள் பீஷ்மர்ல இருந்து இன்றைய தின நேத்தைக்கு கர்ணன் உள்பட அனைவரையுமே கொன்று விட்டாய்.
18 நாள் யுத்த களத்தில் 1 கோடி பேர் இறந்து போயிட்டான். நீ மட்டும் உயிர் வாழ நினைப்பது மானங்கட்ட வாழ்க்கை தானே, வெளியில வாடானார். நீ வரலன்னா நான் இப்ப உள்ள இறங்குவேன். சொன்ன உடனே இந்த மந்திரம் பாதியில நின்று போச்சு. இந்த கூத்தாடி எழுந்து நின்னது பார், பாதி உசுறு அதெல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. மந்திரம் நின்று போனதுனால விழுந்துருச்சு. இப்போ துரியோதன மேலே ஏறி வரான். தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனர், நகுலர், சகாதேவர் 5 பேரும் தேர்ல இருக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய தேரோட்டி என்று சொல்லக்கூடியவராக அர்ஜுன பெருமானுக்கு தேரோட்டியாக, பார்த்தனுக்கு சாரதியாக பகவான் இருக்கிறார். இப்போ முதல் தேர் தர்மராஜா தேர் போகுது. இவ்வளவு காலமும் பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் பூமியில கால் படாமல், தரையில் அவன் கால் பட்டதே கிடையாது. யாரு? துரியோதனுடைய கால். இப்ப அமிர்த சஞ்சீவி மந்திரம் சொல்றானேன்னு காலில் செருப்படாம வந்துட்டான். இப்பதான் முதல்ல பூமியில அவன் கால் படியுது. அவன் என்னைக்கு பூமியில கால் வச்சான்னா அன்னைக்கு தான் அவனுக்கு சாவு. அப்படி ஒரு விதி அவனுக்கு எழுதி வச்சிருக்கிறான் கடவுள் பாருங்க. இப்ப அவன் கால் வச்சுட்டான். இப்ப ஏறி வரான். அந்த கல்லு முள்ளு இந்த மண்ணு எல்லாம் பாதம் படுது. அவன் பாதம் சிவக்கிறது. தர்மராஜா தம்பி வந்து தனியா நடந்து வரான். ஏன்னா அவன் தம்பி தான். யாரு? துரியோதனும் பெரியப்பா புள்ள தம்பி முறை. இப்படி திரும்பி பார்க்கிறார். அவன் கால்கள் சிவக்கின்றது, பாதம் சிவக்கின்றது. லைட்டா கொஞ்சம் முதல்ல ஏன்னா வயசு 72. 72 வருஷம் பூமியில பாதம் படாமல், அவனுடைய தரையில பாதம் படாம அவன் நடந்திருக்கிறான்னாக்கா அப்போ அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்திருக்கணும்? ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா. யார் அவரு? துரியோதனன். அப்பேற்பட்ட எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 11 அக்ரோனி சேனை அவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவு பேர் வருவா. 13,60,000 பேர் அவன் பின்னாடி வருவாளாம். அவன் கப்பம் கட்டக்கூடிய அத்தனை பேருமே யார் பின்னாடி? இந்த துரியோதனன். ஆனா இன்னைக்கு யாரும் கிடையாது. கையில ஒரே ஒரு கதை இருக்கிறது, வேற எதுவும் கிடையாது. திரும்பி பார்த்த தர்மராஜா பார்த்தார். பிறந்ததுல இருந்து இவன் நடந்தே வந்தது கிடையாது, பாதமே கீழே பூமியில பட்டது கிடையாது. ஐயோ, என் தம்பி இப்படி நடந்து வந்து பாதம் சிவக்குதுன்னு தேரை நிறுத்த சொன்னார். இறங்குறார் கீழே. கிருஷ்ணர் கேட்கிறார், தர்மா எங்க போறேன்னார். ஒரு நிமிஷம், எனக்கு வேலை இருக்குது கிருஷ்ணர். என்ன வேலை? யுத்தமே முடிய போகுது, இப்போ என்ன உனக்கு வேலை? இல்லை, என் தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். இவர் என்ன நினைக்கிறாரு, ஏதோ சகாதேவன் கிட்ட தான் பேச போறாருன்னு சகாதேவன் தேர்றதையும் இவர் தாண்டி போறார். தாண்டி போகும்போது பார்த்தா தர்மா தர்மா நில்லு நில்லு நில்லுன்னார். யாரு? கிருஷ்ணர். இப்போ என்ன பேச போற? யார்கிட்ட பேச போற? என் தம்பி துரியோதனன் கிட்ட. நீ தாண்டா அவனை தம்பி தம்பின்னு சொல்லுங்கிறேன். அவன் உன்னை ஒரு நாளும் அண்ணனா நினைச்சது கூட இல்லையே, நினைச்சது கூட இல்லையே. அவங்கிட்ட நீ என்ன பேச போகிறாய்? அப்ப அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இல்லை, ஒரு நிமிஷம் பேசணும் கிருஷ்ணா, நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள். இதை சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி சொல்றார், தம்பி துரியோதனா, அவன் நிற்கிறான். 1 வயது பெரியவர், முட்டி போட்டு மண்டியிட்டார். யாரு? தர்மராஜா. சொல்றார். அதை எப்படி சொல்ற? இப்படி கையை நீட்டி சொல்றார், தம்பி, உன் கூட பிறந்தவங்க 99 தம்பிமார்கள், அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள். இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலடா. தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். இப்பவும் சொல்றேன், என் பெரியம்மா 100 பிள்ளைகளை பெற்றால் கொல்லி போடுறதுக்குன்னு நீ ஒருவனாவது வேண்டும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். துரியோதனா, நீயே நாடாளு. நீ சொன்னா நான் காடால சொன்னாலும் ஆள்கிறேன். இல்லை, உனக்கு ஏவல் செய்ய வேலைக்காரனா வேலை செய்யன்னு சொன்னாலும் செய்யறேன். இப்ப இதுல குறுக்கிடுறார். யார் குறுக்கிடுறா? கிருஷ்ணர் குறுக்கிடுறார். தர்மரே, பீமசேனன் செய்த சபதம் நிறைவேற வேண்டாமா? 100 பேரை கொல்லுவேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். இந்த 100 பேரை கொன்றால்தான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இன்னொன்னு, 13 வருஷமா ஒருத்தி கூந்தலை விரிச்சுன்னு இருக்கா. இப்ப இருக்கிற எல்லாம் அப்படிதான் வைக்கிறான். ஆமா, நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஒருத்தங்களை பார்க்கறதுக்காக. அங்க பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட யாரும் கோச்சிக்கூடாது, ஒரு 80-85 வயசு இருக்கும் அந்த அம்மா.
மொத்தமும் எல்லாம் ஒயிட் ஆகிட்டு. அந்தம்மா லூஸ் ஏர் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கள் கார்லேருந்து இறங்குது. நானும் அந்த அம்மாவும் ஒன்றா லிஃப்ட்டில் போகிறோம். லிஃப்ட்டில் போகும்போது அது லிப்டிக் போட்டுச்சு. அப்புறம் இல்லை ஒரு சீப்பை எடுத்து எல்லாம் வாரிச்சு. நான் சொன்னேன், இது என்னம்மா ஏர்னேன்? லூஸ் ஏர். வயசு என்ன? 80. நான் நினச்சேன் ஒருவேளை பாரியில் போய் படித்த டாக்டராக இருக்குமோன்னு நான் நினச்சேன். நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது பேஷண்ட்டே அந்த. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, 80 வயசு பாட்டி கூட இன்னைக்கு மாடலாக டிவி சீரியலில் இருக்கிற நடிகைகளை பார்த்து, சினிமாவில் இருக்கிற நடிகைகளை பார்த்து எல்லாம் லூஸ் ஏர் விட்டுடுறான். இந்த கூந்தல் அலைவது போல குடும்பம் அலையும்னு வாங்க. இப்போ திரௌபதி அம்மா 13 வருஷமா கூந்தலை விரித்து கொண்டிருக்கிறார். இந்த துரியோதனுடைய உதிரத்தை எடுத்து தலையில் தடவுகிய பிறகுதான் இந்த கூந்தலை முடிப்பேன்னு. இப்போ அவ சபதம் நிறைவேற வேண்டாமா? அவளுக்கு நரகம் கிடைக்குமேனார். அப்போ தர்மராஜா சொல்றார், இறந்து விட்ட பிறகு என் மனைவிக்கும் என் தம்பிக்கும் நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இறைவா, இப்பொழுது இவன் உயிரோடு வாழ்வது எனக்கு முக்கியம். விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் என்று சொல்லி வாதாடுறார். அப்ப சொல்றார், தம்பி துரியோதனா, நீயே நாடாளு, நீ சொன்னா நான் காடாளுகிறேன்றார். நீ சொன்னா நான் காடாளுறேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் சொன்ன அந்த இடத்துல சொல்றார், நீ ஒத்துக்கொண்டாய். யார்? கிருஷ்ணர் கேட்கிறார், நீ ஒத்துக்கொண்டாய். ஆனா 4 தம்பிங்களும் ஒத்துப்பாங்களே, உன் மனைவி திரௌபதி ஒத்துப்பால? அதுக்கு தர்மராஜா சொன்னார், உண்மையாக என் மீது பாசம் இருக்கக்கூடிய என் தம்பிமார்கள் 4 பேரும் நான் சொன்னா ஒத்துப்பாங்க. என் மனைவி திரௌபதி தர்மவல்லி என்கின்ற பெயர் அவளுக்கு உண்டு. அவள் நிச்சயமாகவே தர்மவல்லியாக இருப்பாளே, ஆனால் நான் சொன்னால் அவள் தட்டமாட்டாள்னு தர்மர் அந்த இடத்துல வாதாடுறார். இது எதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். ஆனால் துரியோதனன் சொல்றான், 99 தம்பிமார்கள் இறந்து விட்ட பிறகு, தாத்தா பிதாமகர் இறந்து விட்ட பிறகு, குருநாதர் இறந்து விட்ட பிறகு, ஆருயிர் தோழன் இறந்து விட்ட பிறகு, சற்று நேரத்திற்கு முன்னதாக 1 கோடி ஆறுதல் வார்த்தை சொன்ன சகுனி மாமனும் இறந்து விட்ட பிறகு நான் மட்டும் உயிருடன் இருப்பேன் என்று நினைத்தாயோ? முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன், செத்தாலும் சாவேன். நீ கொடுக்கிற பிச்சை வாழ்க்கையை வச்சு நான் வாழ மாட்டேன். அவன் இறந்து போனான். அவனை மண்ணில் உருவம் வரைந்து 1000 பேர் மிதிப்படுகிறார்கள். ஆனால் தர்மராஜாவுக்கு கோயில் கட்டி கையெடுத்து கும்பிடுகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளை 4 பேர் மிதிக்கணுமா, இல்லை கையெடுத்து கும்பிடணுமா? அது யார் கையில் இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. அப்போ விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம். இப்படி ஒரு கதையை யார் சொல்றா? சண்டை போடுறாங்களே 1000 வருஷம், பிரம்மா இடத்துலையும் நாராயணர் இடத்துலையும் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம், அறிவு தானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது சமாதானம். சமாதானமாக பொங்கல் கடவுளே அப்படின்னு யார் சொல்ற? சிவபெருமான் சொல்ற. ஆனா கேட்டாங்களா? நமக்கு தான் நல்லது சொன்னாவே பிடிக்காது. நமக்கெல்லாம் என்ன சொன்னா பிடிக்காது? நமக்கு தான் நல்லதுன்னாவே ரொம்ப கஷ்டம். நமக்கெல்லாம் நல்லது என்பதே ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. ஏன்னா அழுது அழுது யார் சொல்றாங்களோ அது வாழ்க்கையில் பயன் பெறுமா. சிரிச்சுக்கிட்டே கூட இருந்தே கவிழ்த்தா அது நமக்கு தீங்குன்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? கூடவே சிரிச்சுக்கிட்டே தான் சகுனி எல்லாத்தையும் சொன்னான் துரியோதனனுக்கு. ஆனால் கடைசியில் தான் துரியோதனனுக்கு தெரிஞ்சது இவன் கூடவே இருந்து நம்மளை அழிக்கிறான்.
எப்போ? உயிர் பிரியும் பொழுதுதான் தெரிஞ்சது. அஸ்வத்தாமா வந்து கேட்கிறார், உன் தாய் தந்தையருக்கு நான் என்ன பதில் சொல்ல? அப்ப அவர் சொன்னார், நானே தருமன், தருமனே நான். என் தாய் தந்தையர் இடத்தில் சொல்லுங்கள், 100 பிள்ளைகளை பெற்றோம், 100 பிள்ளைகளும் கொல்லி போடுவதற்கு இல்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். அந்த 100 பிள்ளைகளுக்கு சமமான ஒரு பிள்ளை தர்மராஜா. அந்த தர்மராஜா மீது உலகத்தில் யார் மீது கோபித்துக் கொண்டாலும் கோபித்துக் கொள்ள சொல்லுங்கள், அந்த தருமன் மீது மட்டும் கோபிக்க வேண்டாம் என்று இந்த துரியோதனன் சொன்னதாக என் தாய் தந்தையருக்கு சொல்லுங்கள் என்று உயிர் பிரிய நேரத்தில் துரியோதனன் சொன்னான் என்றால் எதிரியின் மனதிலும் இடம் பிடித்தவர் யார்? அண்ணா தர்மராஜா. நாமும் எதிரியினுடைய மனசுல கூட என்ன பிடிக்கணும்? என்ன பிடிக்கணும்? இடம் பிடிக்கணும். அப்போ மனசு எப்படி இருக்கணும்? இப்ப சிவபெருமான் சொல்றார், அப்பா 1000 ஆண்டு காலம் படைக்கிற தொழில் நின்று விட்டது, காக்கும் தொழில் நின்று விட்டது. யமதர்மராஜாவுக்கு வேலை இல்லை, இருக்கக்கூடிய யாருக்கும், சூரியனுக்கு சந்திரனுக்கு எவருக்கும் வேலை இல்லை. அதனால் சொல்லுகிறேன், இருவரும் சமாதானமாக போங்கள், அவரவர் தொழில் அவரவர் சிறந்தது. இப்போ சாதாரணமா நிறைய பேர் நினைக்கிறான், நம்ம செய்கிற தொழில் பெருசு, நம்ம செய்கிற தொழில் பெருசு. ஆனா ராமருக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த ராமருக்கு கல்யாணம் ஆகும் பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. ராமருக்கு சின்ன வயசு. அந்த சின்ன வயசாக இருக்கிற பொழுது ஒரு ராமன், அவன் செருப்பு தைக்கக்கூடியவனுடைய மகன். அவன் யாரவன்? அந்த அப்பா செருப்பு தைக்கிறவர் தசரத சக்கரவர்த்தி அவங்க பையனுக்கு ராமன்னு பேர் வச்சிருக்காரே, நாமும் ராமன்னு பேர் வச்சிடலான்னு வச்சுட்டார். ஆனா பயம், கூப்பிட்டா தசரத சக்கரவர்த்தி சிறையில் தூக்கி போட்டுருவாரோன்னு. ஆனா அவருக்கு தெரியாது, தசரத சக்கரவர்த்திக்கு தெரியாது, இந்த உண்மை தெரியாது. தினமும் அப்பா ஏன்பா என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேங்கிறீங்க, கண்ணாவாடா கண்ணாவாடான்னு தான் சொல்றீங்க, ராமான்னு ஒரு நாளாச்சும் கூப்பிடுங்க. டே சொன்னா சிறையில போட்டுருவாங்க, அப்புறம் எதுக்குப்பா அந்த பேர் வச்சிங்க? அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், அப்படியா சரி, அப்ப அந்த ராமர் தான் யாரு? அதோ போறார் பாரு, அவர் தான் ராமர். அன்னைக்கு தினமும் அவங்க வீட்டு வாசல் வழியாதான் ராமபெருமான் போவாராம். எங்க? தன்னுடைய கலை பயிற்சியை கற்பதற்கு, போர் பயிற்சியை கற்பதற்கு. அப்ப இவர் காட்டுறார். தினமும் இப்ப இந்த குழந்தை அந்த டைமுக்கு அந்த நேரம் வந்தா அந்த வாசல்ல நிற்பான். ராமர் ஒரு நாள் அந்த குழந்தைய பார்த்தார். அந்த குழந்தை அவரையே உத்து பாகுது. பார்த்த உடனே முதல் நாள் போயிட்டார், 2வது நாள் மறுபடியும் உத்து பார்க்குறாங்க. இந்த பார்வையினுடைய பரிமாற்றமே ஏதோ அவன் நம்மகிட்ட கேட்க நினைக்கிறான், ஆனால் நமக்கு தான் அது புரியலையேன்னு சொல்லி ராமர் சொன்னார், லக்ஷ்மணா பரதா சத்ருகனா நீங்கள் 4 பேரும் போய் இன்னைக்கு போர் பயிற்சி பண்ணுங்க, இன்னைக்கு நான் அண்ணன் லீவு. என்னன்னா இல்லை, ஒருத்தன் என்னமோ என்னையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன், அவங்ககிட்ட என்னன்னு இன்னைக்கு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அவன் கூட நான் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன், நீங்கள் போங்கோன்ட்டார். இறங்கி வந்தார். ஆமாம், தினமும் போகும்போது என்னையே பார்த்துட்டு இருக்கே, என்ன நாம் வந்தா என்ன கேட்போம்? என்ன என்னையே பார்க்குற, நான் முறைச்சி பார்க்குறேன் அப்படிதானே கேட்போம். ஆனால் அவர் ராமர் கருணை படைத்தவர். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், செத்தாராம், எல்லாவற்றிலும் ராமநாமத்தை போடலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய நாமம் ராமநாமம். ராமான்னு ஒரு டைம் சொன்னாவே போதுமா, நம்ம பண்ண பாவமெல்லாம் போயிடும். ஒரு முறை சொன்னாவே அப்படின்னா 1 கோடி முறை சொன்ன இப்பிறவி முழுவதும் போயிடும். சொர்க்கத்தில் இடம் கொடுப்பார் ராமர். அப்பேற்பட்ட ராமநாமம். அவரே இறங்கி வந்து என்னன்னார், உன் பேர் என்னன்னார். சொல்லக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காள். சொல்லக்கூடாத பேரா? என்னடா அப்படி உன் பேரு? உங்க பேர் தான் என் பேரு. என் பேர் தான் உன் பேரா? அப்போ உன் பேர் ராமனா? ஆமாம் ராமன் தான். சொல்லிடாதீங்க, இவனுக்கு அவனுக்கு தெரியாது. ஏண்டா? இல்லை உங்க அப்பா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாராம், எங்க சிறையில் போட்டுருவாராம் அப்படின்னு யாரா சொன்னா? எங்க அப்பா தான் சொன்னார். சரி, தினமும் என்னையே நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற. இல்லை உங்க கூட ஒரு நாள் ஆச்சும் நான் விளையாடணும்னு நினைச்சேன், ஆனால் என்னால்
விளையாட முடியல. அதனால தான் உங்களை பார்த்தா போதும்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி விளையாடலாம், இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு தான் நேரம். என்னென்னமோ விளையாடினாங்க, ஆடினாங்க, பாடினாங்க, எல்லாம் முடிஞ்சது. தேர் வந்துருச்சு. அந்த கலை பயிற்சிக்கு போன, போர் பயிற்சிக்கு போன தேர் வந்துட்டது. ராமரை லக்ஷ்மணர் கூப்பிட்றாரு, அண்ணா வந்துட்டோம், நீங்கள் வாருங்கன்னார். ராமா நான் வரட்டுமான்னு இப்போ புறப்படுறாரு. அதுக்கு அந்த ராமன் சொல்கிறேன், போர் தான் போகிறீங்க, இதுக்கப்புறம் எப்போ வருவீங்க? டே நான் ராஜா பையன், அடிக்கடி வந்து இங்கே விளையாட முடியாது, எனக்குன்னு நிறைய பயிற்சிகள் நிறைய வேலைகள் இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ சொல் நான் கொடுத்துட்டு போகிறேன். கழுத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கைட்டினார். அதெல்லாம் வேணாம், உங்கள் அப்பா நிறையவே கொடுத்துருக்கார். அவங்க அப்பா இல்லை, தசரத சக்கரவர்த்தி நிறைய கொடுத்துருக்கார். அதனால சொல்லிட்டார், உங்கள் அப்பா நிறையவே கொடுத்துருக்கார், அதெல்லாம் வேணும். அப்போ என்ன தாண்டா வேணும்? இங்கே வாராமான்னு மணலை பரப்பி அந்த மணல் மீது தன்னுடைய பாதத்தினுடைய சுவடை பதிச்சு விட்டு போச்சுன்னார். ராமருக்கு ஒரே சந்தேகம், இதை வச்சு என்னடா பண்ணுவேன்? நீ இருக்கிறதா கற்பனை நினைத்து கொண்டு நீ கற்பனை பண்ணிப்பேன், நீ இருப்பதா நினைச்சு கற்பனை பண்ணிப்பேன், உன்னோட கூட சேர்ந்து நான் விளையாடுவேன். இது நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போனார், ஜானகியை பார்க்குறார். திருமண அயோத்தியிலிருந்து அங்கே போகிறார். அந்த வேள்விக்கு போகும்போது எல்லாம் முடிஞ்சது. ஜானகியை பார்த்து சீதையை கல்யாணம் பண்ண போகிறாங்க. பேசியாச்சு, வில்ல உடைச்சாச்சு. இப்போ யார் சொல்கிறார்? தசரத சக்கரவர்த்தி தண்டோரா போடுறார் அயோத்தியில். என்ன சொல்கிறார்? ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம், ஜனக மகனுடைய சீதைக்கும் கல்யாணம். யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாங்கும். ராமர் கல்யாணத்தை பார்க்க எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் புறப்படுறாங்க. எல்லாம் புறப்படுகிற பொழுது கையில் சில பேர் சில பொருள் எல்லாம் கொண்டு போனான். என்னென்னமோ கொண்டு போனான். உலகத்தில் எல்லாமே கொண்டு போகிறான். எல்லாமே கொண்டு போகும் பொழுது இந்த செருப்பு தைக்கக்கூடியவனுடைய மகன் கேட்டார், எல்லாம் என்ன கொண்டு போகிறீங்க? பரிசு பொருள் கொண்டு போகிறோம். என்ன கொண்டு போகிறோம்? பரிசு பொருள் கொண்டு போகிறோம். அப்போ அந்த பரிசு பொருள் கொண்டு போகிற பொழுது அப்போ ஏதாவது கல்யாணம் ஆனால் பரிசு கொடுக்கணும்னு அப்போ தான் இந்த குழந்தைக்கு தெரியுது, இந்த பையனுக்கு. சரி நாம ஒரு பரிசு கொடுக்கலாம், இவங்கிட்ட தோலை தவிர வேற ஒன்றும் இல்லை. சரி என்ன எல்லாம் என்னென்னமோ கொண்டு போகிறாளே, நாம் ஒரு செருப்பு தைச்சு கொண்டு போனா என்ன? ஆனால் அளவு தெரியணும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ராமன் நம்மக்கிட்ட விளையாடிட்டு போய்க்கிறான். இப்போ 4 வருஷம்னா அப்போ இருந்த பாதத்துக்கும் இப்போ 4 வருஷம் கூடுதலான பாதத்துக்கும் எவ்வளவு இன்ச்சு இருக்கும்? இவன் செருப்பு தைக்கக்கூடியவன் மகன் அல்லவா, அளவு தெரியும். அதை வச்சு இவன் ஒரு அளவு அளந்து கரெக்டாக ராமருக்கு பொருந்தும் பாதத்திற்கு பொருந்தும்படியான ஒரு செருப்பை தைச்சு எடுத்துட்டு அதை ஒரு டவல்ல வச்சு மறைச்சு இப்படி அக்கல்ல வச்சுட்டு பரப்பிட்டான். விஐபி லைன்ல போயிட்டான். அங்க இருக்கிற வாட்ச்மேன் சொல்றான், இது இந்த வழியெல்லாம் ராஜாக்களுக்கு மட்டும்தான், நீ அந்த பக்கம் வாங்கினான். இப்போ ராமர் 7வது மாடியில பார்க்கிறார். பார்த்தோன்னே யாரெங்கே நிறுத்தோம்னார். அவனை உள்ள விடு. அந்த வாட்ச்மேன் அந்த காவலருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்றுந்தா பரவாயில்ல, கீழே இறங்கி வந்துட்டார் ராமர். இறங்கி வந்து சொல்றார், ராமா இப்பதான் வரையா வா என்று அப்படி கட்டி அணைத்தார். அப்படி கட்டி அணைக்கிறார். அனைத்து கன்னத்துல ஒரு முத்தம் விட்டார். எப்படி இருக்கும் அந்த காட்சி? கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அப்படி உள்ள நுழைந்த ராமா வா, சாப்பிட்டியா? ரொம்ப நேரம் பயணம் பண்ணையா? காலெல்லாம் வலிக்கிறதா? வா முதலில் சாப்பிட்டுட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம். நேராக அழைச்சிட்டு போனார். ஜனக மகாராஜா அந்த பக்கம் இருக்கிறார், தசரத மகாராஜா அந்த பக்கம் இருக்கிறார். ராமருக்கு ஒரு சேர் போட்டு வச்சுக்கிறாங்க சாப்பிட்ற இடத்துல. அந்த ராமர் உட்கார வேண்டிய இடத்துல இந்த ராமனை உட்கார வச்சார். யாரு? இந்த ராமர். அந்த ராமரை உட்கார வச்சு, அப்பா என்னது ராமா, இவன் என் ஆருயிர் தோழன். என்ன சொல்ற? ஆருயிர் தோழன். அப்படியா? இவ்வளவு நாள் இவனை நான் பார்த்ததே இல்லையே. இல்லை நீங்க பார்க்கல, ஆனா நான் இவனுடன் விளையாடி இருக்கின்றேன். அப்பா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன ராமா? என் பெயர் தான் இவன் பெயர். இதை சொன்ன உடனே அவன் எழுந்து நின்று இப்படி கையெல்லாம் உதிர்ந்து, நம்மளை தூக்கி இன்னைக்கு வச்சிட போறாங்க சிறையிலன்னு. அன்னைக்குதான் தெரிஞ்சது இந்த ராமநாமத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு என்று. அந்த சிறுவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தவர்களுக்கே தெரிஞ்சது. தசரத சக்கரவர்த்தி எந்த நாமத்துக்கும் மரியாதை கொடுத்தவர் அல்ல. எழுந்து நின்று அந்தாண்டை இருக்கக்கூடிய யாரு? சீதையின் தந்தையாக இருக்கக்கூடிய ஜனக மகாராஜாவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தசரத மகாராஜாவும் இருவரும் எழுந்து ராமா வணக்கம்
வணக்கம் என்று எழுந்து நின்று வணக்கம் சொன்னாங்க. அப்ப அந்த ராமநாமத்துக்கு எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. இவன் ஆடி போயிட்டான். இவ்வளவு காலம் எங்க அப்பா வேஸ்ட் பண்ணிட்டானே, இந்த ராமநாமத்தை கூப்பிட்டுருக்கலாமே. உலகத்தவர்கள் இந்த ராமநாமத்தை காதில் ஒரு முறை ராமானு கூப்பிட்டா, இப்ப நான் சொல்லும் போது எல்லார் காதலையும் அந்த ராமநாமம் கேட்குதா இல்லையா? அப்ப கேட்கறதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கும் அல்லவா? அந்த புண்ணியத்தை உலகத்தவர்கள் மட்டுமல்ல, நான் கேட்டு கேட்டு பெற்றிருப்பேனே. இப்போ இவ்வளவு சிறப்புக்கு இருக்கிற ராமநாமத்தை இவர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்கார வச்சு தலைவால இலை போட்டாங்க. அப்பா உங்க இலையில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த இலையிலையும் இருக்கட்டும் எல்லாம் வச்சாங்க. இவனுக்கு கை உதிருது, எடுத்து சாப்பிட முடியல. ராமா உனக்கு லட்டுன்னா பிடிக்குமேன்னு எடுத்து ராமர் அப்படி ஊட்டுகிற பொழுது ஆனந்த கண்ணீர் வருது இந்த ராமனுக்கு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சாங்க. பரிமாறுறது யாரானா தசரத சக்கரவர்த்தியும் ஜானகி ஜனகர மகாராஜா தான் அதை பரிமாறுறாங்க. நன்றாக சாப்பிடுறீர்கள். ராமனே சொல்லி, ராமா நீ நேரமாச்சு திருமணத்திற்கு, நீ போய் தயாராகு, நான் இந்த ராமனை பார்த்துக்கிறேன். ரெண்டு பேரும் ஜனக மகாராஜாவும் தசரத சக்கரவர்த்தியும் செருப்பு தைக்கக்கூடியவனுக்கு சரிசமமாக பரிமாற்றம் செய்கிறார்கள். நல்லா யோசிக்கணும் கதையை. இப்போ பரிமாற்றம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஐயா நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை கவனிக்கணும் இந்த ராமன் சொல்லிட்டான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் கீ வரிசையில் நின்று, அப்பெல்லாம் வந்து கல்யாணத்தின் பொழுதுதான் கிஃப்ட் கொடுத்தா. இப்பெல்லாம் எப்போ கொடுக்குறான்? முந்தின நாள் சாயங்காலமே போய் கீ வரிசையில் நின்று 2 மணி நேரம் நின்று அதை கொடுத்துட்டு காத்தால கல்யாணத்தப்ப பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை அப்பா அம்மா மிஞ்சி போனால் 4 பேர் இருக்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. அந்த காலத்தில் எல்லாரும் ஒன்று கூடி திருமணத்தின் பொழுது அந்த ஆசீர்வாதம் என்கின்ற அட்சதையை போட்டார்கள். அதனாலேயோ என்னமோ தெரியல, உங்களை மாதிரி 85 95 105 வரைக்கும் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் 40 தாண்டதே ஆமாம் படாத பாடா இருக்கு. ஆயுள் குறைஞ்சு போச்சு. அட்சதை போடுறது எதுக்காக? ஆசீர்வாதம் வாங்குவது எதற்காக? அதுக்கு தானே எல்லாம் இன்னைக்கு பண்ணா. ஆனால் இன்றைக்கு அதுக்கு ஆயுள் இல்லாமல் போனதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நேரம், அந்த மாதிரி தானே காரணம். இப்போ எல்லாரும் கீவரிசையில் கல்யாணம் முடிஞ்ச உடனே கொடுத்தா எல்லாம் பொன் தரா, பொருள் தரா, யானை தரா, குதிரை தரா, பட்டம் தராங்க, முத்து தராங்க, மாணிக்கம் தராங்க, வைரம் தராங்க, வைடூரியம் தருகிறார்கள். இப்படி எல்லாம் கொடுத்தா. இவனுக்கு இந்த செருப்பு கொடுத்தா அசிங்கமா இருக்குமேன்னு லைன்ல நின்னவர் மறைச்சு திரும்பி போயிட்டார். ராமர் இதை கவனிக்கிறார். ராமா வா அப்படின்னார். கூப்பிட்டதுக்கு அப்புறம் சபையில் வராமல் இருக்க முடியுமா? இவன் அக்கல்ல மறைச்சி இதை மறைச்சி இப்படி வச்சுக்கிட்டு, வணக்கம் ராமா, ஏன் வந்துவிட்டு திரும்பி செல்லுகிற? ஒன்றுமில்லை ராமா, என்னமோ பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கிறாய், அதை வேற மறைத்து வைத்து தானே கொண்டு போகிறாய். அப்போ பக்கத்தில் இருக்கிற சீத்தை கிட்ட சொல்றார் ராமர். என்ன சொல்றார்? இவர் யார் தெரியுமா? யார்? என்னுடைய ஆருயிர் தோழன். அதை விட சீத்தை இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னது? என்ன? இவன் பேரும் என் பெயர் தான். அந்த அம்மா சொல்றா வணக்கம் அண்ணா. யாரு? சீத்தை மகாலட்சுமி. வணக்கம்னு சொன்னா. சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பரிசு பொருள் என்னன்னா, இல்ல ராமா இது அவ்வளவா சிறப்பா இருக்காது, இந்த மேடையில வேண்டாம், நான் தனியா தரேன். இல்லை இல்லை நீ இங்கேயே கூடு, பரவாயில்லை. அப்படி வாங்கி அப்படி பிரிச்சு பார்த்தா பாதுகை செருப்பு இருந்தது. இதை பார்த்த உடனே இப்ப இருக்கக்கூடியவர்களா இருந்தா நாம் எல்லாருமே என்ன நினைப்போம்? ஏயா வேற எதுவுமே கிடைக்கலையா அவனுக்கு? போயும் போயும் வாட்சிப்படிக்கு வெளியில விடுறதுதான் கிடைச்சதா அப்படின்னு இருப்போம். ராமபெருமான் உயர்ந்த எண்ணத்தை கொண்டு சொன்னார். ராமா, ஏன்னா இவரும் ராமர் அவர் ராமர் இல்ல, அந்த ராமர் ராமபெருமான் ராமனை சொல்றார். இது எல்லாரும் கொடுத்த பொருள். இந்த உடம்பை அலங்காரம் செய்வதற்கு இந்த உடம்பையே சுமக்கக்கூடியதை கொடுத்திருக்கிறாயே, நீ அல்லவா என் ஆருயிர் தோழன் என்றார். அதுதான் 14 வருஷம் ராமர் உட்கார வேண்டிய இடத்துல அந்த 14 வருஷம் அந்த செருப்பு தான் ஆண்டது. அப்பன்னா என்னன்னு யோசிக்கணும். இப்போ இறைவனிடத்தில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது, அன்பு என்கின்ற ஒன்றுக்கு தான் இறைவன் கட்டுப்படுவார். இப்ப சமாதானமா போக
போகலாம், சமாதானமா போகலான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா காக்கும் கடவுளும் கேட்கல, படைக்கிற கடவுளும் கேட்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, காக்கிற கடவுளும் கேட்கல, படைக்கிற கடவுளும் கேட்கல, ரெண்டு பேருமே கேட்கல. அப்ப இருவரும் கேட்காத பொழுது என்ன செய்வது? ஒரு யோசனை தோன்றுகிறது. இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவது எப்படி? யார் பெரியவர் என்று என்ன இதில் இருக்கிறது? செய்யும் தொழிலே தெய்வம் அல்லவா? இப்போ ராமபெருமான் நினைத்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு யுகம் ஆட்சி பண்ணவர் அவங்க அப்பா. 60,000 வருஷம் ஆட்சி பண்ணவர் தசரத சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லை, இல்லைன்னு சொல்லுவதற்கு இடமில்லாமல் ஆட்சி பண்ணவர், சனியே தொடாத ஒரு ஆட்சி பண்ணவர். 60,000 வருஷம் அப்பேற்பட்ட சிவபெருமானை கூட சனி பகவான் தொட்டார். ஆனா தசரத சக்கரவர்த்திய 60,000 வருஷம் சனி பகவானால் தொட முடியவில்லை. ஏன்? தப்பு பண்ணாதானே தொடர்றதுக்கு. அப்போ உடனே கேட்டுறாதீங்க, சிவபெருமான் தப்பு பண்ணாரா அதனால்தான் சனி பகவான் பிடிச்சுட்டாரான்னு. அவர் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்த கடவுளை முதல்ல இந்த வரத்தை நான் யார் மேல பிரயோகம் பண்ணி பார்க்கறதுன்னு சிவபெருமான பிடிச்சி விட்டார். அப்ப அதுதான் கதை. ஏன்னா உடனே நிறைய பேர் என்னன்னா, நமக்கு எப்பவுமே நேர்மையா சிந்திக்கவே தெரியாது, குறுக்குத்தனம், அதாவது நம்ம எப்பவுமே குறுக்கு வழியில போய் தான் நமக்கெல்லாம் பழக்கம், நேர் வழியிலெல்லாம் சிந்திக்க மாட்டோம் இல்லையா? அதனால நமக்கும் அந்த மாதிரி சிந்தனை தோணும். அப்படின்னா சிவபெருமான் தப்பு பண்ணாரான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? சிவபெருமான் தப்பு பண்ணல, வரம் கொடுத்தார். அந்த வரத்தை யார் மீது முதலில் பிரயோகம் செய்வது என்பதனால சனி பகவான் சிவபெருமானை தொட்டு விட்டார். அது வேற, நான் அது நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இப்போ இறைவன் என்று சொல்லக்கூடியவர் பாகுபாடு இல்லை. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்வது? எப்படி இவர்களை சமாதானப்படுத்துவது? ஒரு செருப்பு தைக்கக்கூடியவனுக்கு கூட இறைவன் மரியாதை கொடுத்தார் இல்லையா? அந்த தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடியவர் பாடியதுதான் முதல்ல சனீஸ்வர தோத்திரம். ஆமா, அதுக்கு முன்னாடி வர சனி பகவானுக்கு தோத்திரமே கிடையாது, அவருக்கு பாடலே கிடையாது. ராமருடைய அப்பா தான் முதல்ல பாடல் பாடியவர். யாருக்கு? சனி பகவானுக்கு தோத்திரம் பாடியவர். ஏன்னா தப்பு பண்ணாததுனால 60,000 வருஷம் அவரை தொடல. சனி பகவான் வாசப்படியிலே நின்று இருக்கார். ஏதாவது பண்ணுவாரா பிடிக்கலாமா, ஏதாவது பண்ணுவாரா பிடிக்கலாமான்னு. ஆனா பிடிக்க முடியல. ஒரு நாள் நின்னார். என்ன சனி நின்று இருக்க அப்படின்னார். உங்களை பிடிக்கலாம் தான் சுவாமி நின்று இருக்கேன், ஒரு யுகம் முடியல. அப்படியே இப்ப என்ன, நீங்களே எனக்கு ஒரு தோத்திரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் வடமொழியில இந்த தோத்திரம் பாடினார். எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்போ செய்யக்கூடிய தவறுகளுக்கு தான் திருத்தி கொள்ளணும் இல்லையா? தவறே செய்யலன்னா, இப்ப இவர்கள் கடவுள் தப்பு பண்ணா யார் திருத்துறது? கடவுள் தவறு செய்ய. அப்ப சமாதானத்திற்கோ இல்லை இவர்களை திருத்துவதற்காகவோ இல்லை வேற ஏதாவது செய்வதற்காகவோ முயற்சி பண்ணணும் இல்லையா? அப்ப யோசிக்கிறார், இவர்களை சமாதானம் செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஏற்கனவே பல வகையில சமாதானம் பண்ணி பார்த்தார். ஆனா பல வகையில சமாதானம் பண்ணி பார்த்தும் என்ன நடக்கல? சமாதானம் ஆகல. 1000 வருஷம் சண்டை நடந்துகிட்டே, சொர்க்கமும் சக்தி லோகமும் சண்டை போடுது. இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது சிவபெருமான் பார்த்தார், இதற்கு ஒரே தீர்வு. சரி, ஒரு நிமிடம் சண்டையை நிறுத்துங்கள். இந்த ஜோதி சொரூபத்தினுடைய திரு முடியையும் திருவடியையும் எவர் கண்டு வருகிறீரோ அவர் பெரியவர். உங்கள யார் பெரியவர் தானே சண்டை. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு அந்த எண்ணம். இந்த சேர் எனக்கு தான், எம்எல்ஏ சேரு, எம்பி சேரு, மினிஸ்டர் சேரு, சிஎம் சேரு அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான் அந்த சேரு. அப்புறமா எந்த சேரு, எந்த சேருக்கும் கிடையாது, தூக்கி போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் அதை விட இன்னொரு கொடுமை, எப்ப தூக்குவீங்க?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள எவ்வளவு பேர் இருக்கோ அந்த பேரை சொல்லி அந்த அம்மா இந்த அம்மா இந்த அம்மா இந்த பாட்டி அத்தை மாமா மாமி அப்புறம் என்னென்னமோ சொல்லி உறவுகள் பேர் சொல்லி அழைச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு என்ன பேரு? எப்போ எடுப்பீங்க? அதுவே ஏற்கனவே 95 85 அதை வேற ரொம்ப நாளெல்லாம் வச்சுட்டு இருக்க வேணாம், சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு எடுப்போம். உண்டா இல்லையா? அதானே உலகம். அப்போ இதுக்காகவா இவ்வளவு? ஏன்னா அவ்வளவு நமக்குள்ள ஈகோன்னு ஒன்று இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மனசுக்குள்ளே. யாரும் விட்டு கொடுத்து போவதற்கு கடவுளே தயாராகும் போது நாங்கள் அந்த கடவுள் படைத்தவர்கள் தானே நாம் எல்லாரும். அதனால நம்ம கிட்ட மட்டும் எப்படி அந்த வீம்பு இல்லாம இருக்குமா? அது இருக்கத்தானே செய்யும். ஆனா கடவுள்கள் இதெல்லாம் எதற்காக இந்த புராணத்தை எல்லாம் காட்டுறாரு அப்படின்னா, கடவுளே தப்பு செய்தாலும் தண்டனை நிச்சயம். கடவுளுக்கே அப்படின்னா அந்த கடவுள் படைக்கப்பட்ட மனிதர்கள் நாம் ஏன் அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடாது? அதுக்கு தான் இந்த புராணங்கள் எல்லாம். இந்த புராணங்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இதுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அப்போ இது ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதி என்கின்ற ஒன்றுதான் கார்த்திகை தீபம். கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் நமக்கு தீப தரிசனம் என்கின்ற ஒன்றை நெருப்பாக ஒரு சுடர் காண்பிக்கப்பட்டது. அது யார் அப்படின்னா சிவபெருமான். இவங்களை ரெண்டு பேரையும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. உருவத்தில் போனார், சமாதானப்படுத்தினார், வரல. சரி என்ன செய்வது? ஜோதி சொரூபமாக போய் காட்டுவோம் அப்படின்னு என்ன பண்ணார்? லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவலிங்க சொரூபமாக எடுக்கிறார் உருவத்தை. இதனுடைய திரு வடியையும் திரு முடியையும் எவர் கண்டு வருகிறீரோ அவர் பெரியவர். பார்த்தார். சண்டை போடுறதை விட்டாங்க ரெண்டு பேரும். இப்ப பாருங்க சுவாமி, ஒரு செகண்ட்ல நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். யார் சொல்றார்? அன்னத்தின் மேல பிரம்மா ஏறுறார். அண்ணன் நம்ம மேல 3 முறை ஏறுது இல்லையா? அன்ன பறவையின் மீது பிரம்மா ஏறுறார். அண்ணன் நம்ம மேல ஒரு நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு என்ன பேரு? அன்னம்னு பேரு. அன்ன பறவையாக என்ன பண்ணிட்டார்? உயர உயர பறக்கிறார். யாரு? பிரம்மா. அன்ன பறவையை வடிவத்தை எடுத்து பறந்துக்க ஆரம்பிச்சார். அப்படி பறந்து 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 போகிறார். சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்கலாம் 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 பார்க்கலாம். ஜோதி வளர்ந்து கொண்டே போனதே தவிர ஜோதியினுடைய முடிவை காண முடியல. அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் சொன்னார், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும். அப்பனா என்ன அர்த்தம்? ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது. சிவபெருமானுக்கு தோற்றம் யாராவது சொல்ல முடியுமா? சிவபெருமானுடைய எது பிறந்த நாள் சொல்ல முடியுமா? கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு உண்டு, ராம நவமி உண்டு இல்லையா? நரசிம்மர் ஜெயந்தி உண்டு. ஆனா எங்கேயாவது சிவ ஜெயந்தின்னு ஒண்ணு உண்டா? மகா சிவராத்திரி என்பது நாமெல்லாம் அவருக்கு சேர்ந்து விரதம் இருப்பது. நாம எல்லோரும் சேர்ந்து சிவராத்திரி அன்றைய தினத்தில் நம் பாவத்தை போக்கிக் கொள்ள சிவபெருமானுடைய திருவடி நிழலில் இடம் கிடைக்க அந்த ஒரு நாள் கண்விழித்தோமே ஆனால் அவர் கைலாயத்துக்கு கூட்டின்னு போறார். அதுக்குரிய ராத்திரி தான் சிவராத்திரி. சிவராத்திரி அவருடைய அவதார தினம் அல்ல. அவர் என்னைக்கு அவதாரம் பண்ணாருன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல அவருக்கே தெரியாது, அப்புறம் தானே நமக்கு தெரியுது. அவருக்கே தெரியாதுன்னா நமக்கு தெரியுமா? அதனால சிவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதியம் அந்த தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது அந்த பெருமானுக்கு. இப்போ அந்த ஜோதியை தேடி 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 பிரம்மா பிறந்தார். நாராயணராவது கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். அவர் பார்த்தாரு, வராக அவதாரம் என்கின்ற பன்றியினுடைய அவதாரத்தை எடுத்து பூமியை குடைஞ்சார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பன்றி பூமியை தோண்டிக்கிட்டே தான் இருக்கும், சும்மான்னு இருக்காது அந்த பன்றி. அதனுடைய வாயை வச்சு நோண்டி 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியை குடைஞ்சிட்டு உள்ள போயிடும். அது எங்க படுத்துன்றது நமக்கே தெரியாது சில நேரத்தில், அந்த அளவுக்கு தோண்டி கொண்டே உள்ள போயிடும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இது செய்யுது. ரெண்டும் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லை.
சண்டை போட்டது 1000 வருஷம்னா தேர்னது 1000 வருஷம். 1000 ஆண்டு காலம் இவர் உயர பறந்து 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 ஜோதி சொரூபம் எங்க முடியுது 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 முடியுது, எங்க திருமுடி 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 தேடினார், கிடைக்கல. கீழே மறுபடியும் இவர் குடஞ்சுக்கிட்டே போகிறார், பாதம் கீழே போயிட்டே இருக்கு, ஜோதியினுடைய ஆழம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டும் போய்கொண்டே இருக்கிற பொழுது கடைசியாக பார்த்தார், நாராயணருக்கு ஒரு ஞானம் வந்தது. யோசிக்கிறார், அவர் சொல்லுகிற பொழுது நம்ம சிலதை கேட்காம விட்டுட்டோமே. அவர் என்ன சொன்னார்? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவு தானம். ஏன்னா அறிவிருந்தாதான் ஆண்டவனை வணங்க முடியும். அறிவில்லைன்னா நாம எல்லாரும் ஆண்டவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? இது கல்லு கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அறிவிருந்தா என்ன சொல்லுவோம்? இறைவன் அப்படிங்கிற ஒன்று, சுவாமி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோம். அப்போ 5 அறிவு இருக்கிற ஆடு மாடெல்லாம் கடவுள்னு ஏற்றுக்கொள்ளுகிறதா? கடவுளை வழிபாடு செய்யுதா? பூஜை புனஸ்காரம் உண்டா? தேவாரம் திருவாசகம் ஏதாவது ஓடுறது உண்டா? ஏதாவது எங்கள் ஓனர் எங்களுக்கு காஞ்ச புல்லை தான் போடுறார், பச்சை புல்லை போட மாட்டான்றார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதாவது உண்டா? இல்லை இல்லையா? அப்போ ஒரு அறிவு அதுக்கு கம்மி. அந்த ஒரு அறிவு கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு ஆண்டவன் தெரியலை இல்லையா? அதுக்கு ஏதாவது அப்பா அம்மா அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் ஏதான உறவு முறைகள் இருக்கிறதா? அதுக்கு முதல்ல மானம் இருக்கிறதா? ஆடை உடுத்துதா? பல்லு தேய்க்குதா? ஒண்ணு. இந்த ஒரு அறிவு இல்லாததுனால. அதே மாதிரி ஏதாவது சிரிக்குதா? அழுகை இருக்கும். சில விலங்குகளுக்கு அழுகை கண்ணீர் வரும், சில விலங்குகளுக்கு கண்ணீர் வரும். ஆனா சிரிக்குதா எந்த விலங்காவது? சிரிச்சு பார்த்துக்கிறோமா? இல்லை. ஆனா அதனுடைய புன்னகையில சில விலங்குகள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் என்ன பண்ணும், அன்பா நம்மளை வந்து கொஞ்சற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் தெரியுமே தவிர ஆனா சிரிப்பு இருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? அப்போ ஒரு அறிவு இருக்கக்கூடிய கம்மியா இருக்கக்கூடியதற்கு கொடுக்காத இறைவன் ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்து அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய அனைவரும் நாம ஏன் விட்டு கொடுக்க கூடாது? நமக்கு மட்டும்தான் சிரிக்கிற தன்மை, அடற தன்மை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு பிறவி எது? மனித பிறவி. ஏசியிலிருந்து, ஃப்ரிட்ஜிலிருந்து, வாஷிங் மிஷின்லேருந்து உலகத்தில் எத்தனை வகையான காய்கறி இருக்கோ, எத்தனை வகையான பழங்கள் இருக்கோ, எத்தனை வகையான கீரை இருக்கோ, எதெல்லாம் இருக்கோ, எதையாவது சுவைக்காமல் இருக்கிறோமா? அப்போ நாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்? நம்ம பிறப்பதற்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்? அப்போ நாம விட்டு கொடுத்து போவதில் என்ன அவ்வளவு கஷ்டம்? இப்போ சிந்திக்கிறார், ஒரு மனிதனுக்கே இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கடவுளாக இருந்து, காக்கும் கடவுளாக இருந்து நான் விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் என்ன? அவர் சொன்னது என்ன சொன்னார்? தானத்திலேயே சிறந்தது அன்னதானம், அதை விட 1000 மடங்கு சிறந்தது அறிவுதானம், அறிவுதானத்தை விட 1,00,000 மடங்கு சிறந்தது நிதானம், நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம். அந்த பிரம்மாவே பெரியவனாக இருக்கட்டுமே, அவன் யார்? என் பிள்ளைதானே. விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டோம் என்று சொன்னாரே, நான் ஏன் அந்த இறைவனை வணங்கவில்லை? இறைவன் சாதாரணமானவர? அவரே வந்து சமாதானம் பேச வந்தார் இல்லையா? அவரே வந்து அறிவுரை சொன்னார் இல்லையா? அப்பயாவது நான் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த கடவுள்கிட்ட நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். என்னாலதான் எல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, நான் தான் பெருக்கிறேன், நான் தான் கூட்டுறேன், நான் தான் சமைக்கிறேன். பெண்கள் எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே, நான் தான் அதை பண்றேன், நான் தான் இதை பண்றேன், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வீடுகள் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காருக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேன்னு தான் தெரியும், அது இல்லை, அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது, நான் இல்லைன்னா எங்க வீட்டையே ரன் பண்ண முடியாது. எவ்வளவு பெருசா நம்ம நான் போடுறோம். அதை விட சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, பட்டு உடுத்தி இருப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க, மேடம் இன்னைக்கு எங்களுக்கு தான் உபயம்,
நாங்க தான் 1008 குடம் பால் அபிஷேகம் பண்ணோம், நாங்க தான் இன்னைக்கு 15,000 பட்டு வாங்கி கொடுத்தோம். அவன் கொடுத்தான், நம்ம செஞ்சோம். அவன் கொடுக்கலன்னா செய்ய முடியாது இல்லையா? அப்போ நாம் என்கின்ற அகந்தையை எவர் ஒருவர் விடுவாரோ அவர் ஆண்டவனை தொட்டு விடலாம். அவர் தான் ஆண்டவனை தொட முடியும். இப்போ நாராயணர் விடுறார் நான் என்கின்ற அகந்தையை. நல்லா கேட்கணும் கதையை. காக்கும் கடவுள் திருமால் அஷ்டலட்சுமியின் நாயகன் 8 லட்சுமிக்கு வீட்டுக்காரர் இந்த பிரம்மாவையே படைத்து அந்த படைக்கிற தொழிலை அவர் கையில கொடுத்த ஒரு கடவுள். அவரே சொல்றார் நான் என்கின்ற அகந்தையை விடுகின்ற எவனோ அவன் ஆண்டவனை தொடலாம். நான் ஆண்டவனை நேரில் பார்த்தும் அவனை தொட மறந்து விட்டேனே. நான் எவ்வளவு 2000 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேனே. 2000 ஆண்டு காலம் அந்த ஜீவன்களை காப்பாற்றாமல் எனக்கு கொடுத்த தொழிலை நான் விட்டு இருக்கிறேனே. நமக்கெல்லாம் ஒரு தொழில் கொடுத்துக்கிறார் கடவுள். 3 வேளை சாப்பிட்றது, நிறைய பேர் வாழ்க்கையில் அதான் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? சாப்பிட்றது என்னமோ பிறந்ததுல இருந்து சாப்பிட்றதுக்கே பிறந்தவங்க மாதிரி தான் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கே பிறந்தவங்க மாதிரி சில பேர் இருப்பாங்க. உண்மையா இல்லையா? சில பேர் சாப்பிட்றதுக்குனே பிறந்திருப்பா, சில பேர் தூங்குறதுக்குனே பிறந்திருப்பா. அப்படிதான் சில பேர் இருப்பா. ஆனா இதல்ல வாழ்க்கை, இதல்ல. காலையில எழணும், காலை கடனை முடிக்கணும். ஒரு பல்லு தேய்ச்சி முடிச்சோமா, ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சோமா, இறைவாய் என்று சொல்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் செய்யணும். அந்த இறைவனுக்காக இறை நாமத்தை சொல்லி சமர்ப்பணம் பண்ணணும். போற காலத்துக்காவது புண்ணியத்தை கொடுன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? போற காலத்துக்காவது புண்ணியத்தை கொடு என்று கேட்கணும். இறைவனுடைய இந்த பிறவி போனா எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. நாயா நரியா பேயா என்னவா பிறப்புன்னும் தெரியாது. அப்படி எல்லா பிறவியும் கடந்துதான் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் கூட இப்ப கொடுத்திருக்கக்கூடிய பிறவி அவ்வளவு சிறப்பான பிறவி. அப்போ நமக்கெல்லாம் என்ன கடமை அப்படின்னா, இப்போ இதுக்கு மேல நீங்க போய் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறது இல்லை, இதுக்கு மேல உட்கார்ந்து கணக்கு பார்க்க போறது கிடையாது, இதுக்கு மேல சமைக்க போறது கிடையாது, துவைக்க போறது கிடையாது, மற்ற வேலைகள் செய்ய போறது கிடையாது. இறைவன் இப்பொழுது இந்த பிறவியில் இந்த இடத்தில் இந்த விசிராந்தியில் ஓய்வு என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். எதுக்காகன்னா இறை நாமத்தை மட்டுமே சொல்லுவதற்காக. அந்த இறை நாமத்தை நான் ரொம்ப நேரம் முழுசா சொல்லுங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து சிவா சிவான்னு சொல்லுங்க, ராமா ராமான்னு சொல்லுங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்க. எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லுங்க. உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ, ஒருத்தருக்கு அம்பாள் பிடிக்கலாம், ராமர் பிடிக்கலாம், கிருஷ்ணர் பிடிக்கலாம், ஆஞ்சநேயர் பிடிக்கலாம், சிவபெருமான் பிடிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை பிடிக்கலாம், முருகரை பிடிக்கலாம். அட எனக்கு எதுவுமே பிடிக்காதுப்பா அப்படியும் சில பேர் உண்டு. ஏன்னு கேட்டால் படைச்சவனை நோகிற நானே சொல்லுவேன். உளுந்து சாமி கும்பிட்றேன், பாடு படுத்தின்னு இருக்காரு. ஒரு மருமகளை கண்ணில் காட்ட மாட்டேன்னு பல வருஷமாக சாதிச்சுட்டு இருக்காரு. திட்டின்னு இருக்கேன், உண்மைதானே? அப்போ ஏதோ ஒன்று, ஆமாம், அது ஏதாவது ஒன்று சொல்லுவேன் இல்லையா? அப்போ ஏதாவது அந்த நேரம் வர்ற பொழுது அப்போ சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா? உன்னை கும்பிட்டு மட்டும் ஒன்றும் ஆகலை, உன்னை கும்பிட்டாலும் ஒன்று தான் கும்பலை, இப்படியும் சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு தானே. ஆனால் இதையும் காட்டி இதுக்கடுத்தும் என்ன தெரியுமா, நம்மையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது. அது சிவனாக இருக்கு, பெருமாளா இருக்கு, நாராயணா இருக்கு, பிரம்மாவா இருக்கு, கிருஷ்ணரா இருக்கு, ராமரா இருக்கு, முருகரா இருக்கு, வீரபத்ரா இருக்கு, கால பைரவரா இருக்கு, பிள்ளையாரா இருக்கு, அம்பாலா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அதை உருவத்தில் வழிபாடு செய்தால் அது இறைவன். உருவமே இல்லை என்றால் அது ஒரு விளக்கு, அது ஒரு விளக்கு. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இப்போ இறைவன் பார்த்தார், காட்சி கொடுக்கிறார். ஆனா தேடுறாங்க 1000 வருஷம், கிடைக்கல. அப்பன்னா எதுக்கு கிடைக்காது? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எது பெருசுன்னு சொன்னேன், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியதே. அப்போ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். யார்? இறைவன். இவர் பணிகிறார். என்ன சொல்றார்? இறைவா என்னை மன்னித்து விடு. நம்ம முன்ன பின்ன தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நடந்து போவோம்,
அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. தெரியாம தான் அந்த கால் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க மேலே பட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று கேட்குறோமா இல்லையா? நம்ம எல்லாரும் ஆங்கிலேயன்ஸ் பிறந்தவங்க, சாரி தான் சொல்லுவோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல மாட்டோம். தமிழில் இருந்தால் தானே. ஏன்னா அது வழக்கத்தில் வந்துருச்சு அந்த வார்த்தை, அதனால நம்ம சீக்கிரமாக சாரி சொல்லிடுறோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஏன்னா சேரி கட்டுறதுனால சாரி ஈஸியாக இருக்கு. சேரிக்கு சாரி என்ன வித்தியாசம்? சாரிக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அதனால சாரி சொல்லிட்டு ஈஸியாக போயிடும். ஒரு சாதாரணமாக நடந்து போகிற பொழுது நாம் செய்யக்கூடிய ஒரு செய்கையினாலேயே அவர்கள் மேலே கால் பட்டு விட்டதே என்பதற்காகவே சாரி கேட்கக்கூடிய ஒரு படைக்கக்கூடிய கடவுள் அவர் தப்பு பண்ணலாம். ஏன்னா அவரை படைச்சது நான் தான். ஆனா காக்கும் கடவுள் என்று எனக்கு பெயர் கொடுத்து என்னிடத்துல இறைவன் ஒரு தொழிலை கொடுத்திருக்கிற பொழுது அந்த தொழிலை விட்டுட்டு நான் போய் அவங்கிட்ட சண்டை போடுறது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு என்ன வேலை கொடுத்தார் இறைவன்? உங்களுக்கெல்லாம் இப்ப என்ன வேலை கொடுத்திருக்காரா? ஓய்வு கொடுத்திருக்கிறார். இந்த ஓய்வான நேரத்தில் இறை நாமத்தை உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ சொல்லுங்க, இல்லையா மௌனமாக பேசாம உட்கார்ந்துருங்க. நீங்க நினைக்கலாம் அப்படி உட்கார்ந்துருந்தா என்ன நன்மை? மௌன விரதம் என்று ஒரு விரதம் இருக்கிறது. இந்த மௌன விரதத்துக்கு என்ன தெரியுமா? இந்த கண்ணு, மூக்கு, காது, வாய், இந்த உடம்பு, இது எல்லாத்துக்கும் வேலை கொடுக்காம சைலண்டா இருக்குது. இது எல்லாத்துக்கும் வேலையே கொடுக்கறது இல்லை, அது சைலண்ட். அப்போ அந்த மௌன விரதம் இருக்கின்ற பொழுது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது மனம் அலைபாயாமல் அமைதியாக சாந்தமாகி கோபப்படாம பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிரியாக யாரையும் நினைக்காம மனதை தெளிவுபடுத்துவதற்கு மௌன விரதம். அதுக்கு கடவுள் தேவைன்னு அர்த்தம் இல்லை, உருவம் தேவைன்னு அர்த்தம் இல்லை, சிவபெருமான் வேணும்னு அர்த்தம் இல்லை, நாராயணர் வேணும்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆன்மாவை சுத்திகரிப்பு பண்ணது, அவ்வளவுதான். தண்ணி ஃபில்டர் பண்றோமா? என்ன பண்ணி குடிக்கிறோம்? ஆர்ஓ வாட்டர். அதெல்லாம் குடிச்சு தான் எல்லா முட்டியும் செத்து போச்சு. பூமியிலிருந்து நேரடியாக வந்த தண்ணியை குடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் இடுப்பு வலி கிடையாது, முட்டி வலி கிடையாது, காது வலி கிடையாது, பல்லு வலி கிடையாது, எந்த வலியும் இல்லாம தான் இருந்துச்சு. என்னைக்கு ஆர்ஓ வாட்டர்னு பெருமையா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல வாங்கி அடைச்சி வச்சு அதை குடிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே போச்சு எல்லாம். அப்புறமா இன்னொன்று, கொட்டையா அரிசியா சாப்பிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு வியாதியும் வரல. இன்னைக்கு கொஞ்சம் நான் தொண்டையில், எங்கள் வீட்டில் 110 ரூபாய் தான் அரிசி, அதை சாப்பிட்டாதான் என் தொண்டையிலேயே இறங்குது, நைஸாக கேட்குது தொண்டை. என்னைக்கு எல்லாம் அவன் கிட்டத்தட்ட 20 முறை பாலிஷ் பண்ணதை சாப்பிட்டு மொத்தமாக எல்லா வியாதியும் வாங்கி வச்சுட்டு இருக்கோம். அவன் வெறும் செக்கையை தான் கொடுக்குறான். ஆனால் அதை தான் நம்ம பெருமையாக நினைக்கிறோம். உண்மை அதுதான். ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னமோ ஒரு இதில் ஒரு சேனலில் பார்த்தேன். ரேஷன் அரிசி என்று ஒன்று போடுறாங்க தெரியுமா? அதை சாப்பிட்டா சுகர் கிடையாதான், பிபி கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கிற எந்த வியாதியும் கிடையாதான். ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். என்னன்னு கேட்டா அதை அப்படியே குத்தி அப்படியே பேக்கெட் பண்ணி அப்படியே வருதுன்றான். அப்ப யோசித்து பாருங்க, நம்மளாம் எவ்வளவு போயின்னு இருக்கணும். அப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலையை நாம் சரியாக செய்யாமல் விடுவதும் ஒரு பாவம். இப்ப 2000 வருஷம் போச்சு. யார் போனது 2000 வருஷம்? இவர் ஏற்கனவே 1000 வருஷம் சண்டை போட்டார். இப்போ 1000 வருஷம் அந்த தீபத்தை தேடிட்டு ஒளியை தேடிக்கொண்டு போனார். மேலே வந்தார். அந்த ஜோதி சொரூபத்தின் இடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்தார். இறைவா, தாங்கள் கொடுத்த தொழிலை விட்டுவிட்டு நான் என்கின்ற அகந்தையின் காரணமாக தங்களை அவமரியாதைப்படுத்தும் விதமாக 2000 ஆண்டு காலம் உயிர்களை காப்பாற்றாமல் விட்டுவிட்டேன். அந்த பிரம்மாவே பெரியவராக இருக்கட்டும், நான் சிறியவனாகவே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா என்ன சொல்லிட்ட? மன்னிப்பு கேட்டு தன் தொழிலுக்கு போறார்.
அப்போ விட்டு கொடுத்து போனா இப்போ அந்த ஜோதி சொரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சொல்றார், தங்களுக்கே பூமியில் உருவ வழிபாடு உண்டாகட்டும். தங்களுக்கே என்ன உண்டாகட்டும்? உருவ வழிபாடு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ பிரம்மா என்ன பண்ணாரு? அவருக்கு என்னென்ன கொடுத்தாங்க? இது தொடக்கத்தின் பொழுது நம்ம மஞ்சம்மா சொன்னாங்க, தாளம்பூ வந்து யாருக்கு இல்லை? சிவபெருமானுக்கு இல்லை. ஆனால் அந்த தாளம்பூவும் 365 நாளும் பூஜிக்கக்கூடிய ஒரு தலம் இருக்கு, உத்தரகோச மங்கை. அங்கே தாளம்பூ தான் முதல் பிரதானம். இந்த கதை நடப்பதற்கு முன்னதாகவே வந்த கோயில் பூமியின் முதல் கோயில். அதனுடைய கதை அனைத்தையும் நாளைக்கும் நாளை மறுதினமும் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து தாய்மார்களுக்கும் இறைவன் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டனோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாணியே அபிராமியே 16 வகையான செல்வம் பெற்று நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கடவாமல் பாவியன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா உன் சீரடி கீழ் வைப்பாய் என்னை அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சி நாளை தொடரும் என்பதை தெரிந்து கொண்டு, அது மட்டும் இல்லை, நாளைக்கு தான் யமதீபம் என்று சொல்லக்கூடிய பரணி தீபத்தினுடைய சிறப்பு, அதற்கென்ன பெருமை, அதை ஏற்றினால் என்ன சிறப்பு, அதனுடைய வழிபாட்டு முறை எப்படி வந்தது, இதனுடைய கதையெல்லாம் நாளைய தினத்தில் சிந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, அண்ணாமலையாருக்கு அரோகர, உண்ணாமலை அம்மையாருக்கு அரோகர. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.